ஹலோ காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு. சீரீஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு அகைன் போன இயர் மாதிரி ஒரு மந்த் கேப் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீரீஸ்க்கும் அடுத்த சீரீஸ் ஏஷியா கப் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அதான் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக போடலாம் அப்படின்னு பேசணும்னு நினச்சோம். ஆஸ் யூஷுவல் வி வீடியோக்குள்ள வெல்கம் அவர் போறதுக்கு கெஸ்ட். முன்னாடி என்கிட்ட இருந்து ஒரு பெரிய மன்னிப்பு. ஏன்னா இது ஒயிட் வாஷ் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நல்லா போகும் இந்த சீரீஸ்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலேயே நல்லா இருந்தது சீரீஸ். ஓகே, அதை பத்தி அது இல்ல தொடர்ந்து நானும் விவாதிப்போம். இல்ல அதான் புரியுது. நான் இல்ல ஆக்சுவலா நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா நான் வந்து 2-1 ஜெயிப்பாங்க தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப்ல ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற பேட்டர்ஸ் இருக்காங்க. ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் இவன் ஹாரி ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற பேட்டர்ஸ் நம்ம சைடுல இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ம். ரிஷப் பண்ட், சுப்மன் கில்ல தவிர வேற யாரு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அதுதான். ம். சரி, நான் வெல்கம் சரி பண்ணல, சரி. அவங்களே ரெண்டு பேரும் வெல்கம் ஆகிட்டாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் 3-1 சொன்னேன். ஓகே, அது நம்ம ப்ரெடிக்ஷன் சொன்னோன்றதுக்கு அப்படிதான் நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே லாஸ்ட் மேட்ச் அப்போ இந்தியா வின் பண்ணணும் அப்படின்றதான் எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். மேபி அதுதான் வந்து கிரிக்கெட், அதுதான் லைஃப்னு சொல்லலாம். சிராஜ் அந்த இன்னொரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாருன்னா மேபி இந்த மேட்ச் தோத்துருக்கலாம், அகைன் 2-2ல முடிஞ்சிருக்கலாம், எப்படி வேணா ஆயிருக்கலாம். நிறைய பேரோட கருத்து இப்பவும் இருக்கிறது வந்து அந்த சிராஜ் அந்த லாஸ்ட்ல சிராஜ் ஜடேஜா நின்னு சிராஜ் ஒரு அன்லக்கிலி போல்ட் ஆனது வந்து திரும்ப அது அது நம்ம வின் பண்ணியிருந்தா 3-1 நம்ம வின் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இது இப்படிதான் 2-2 இருந்திருக்கு, 2-2 நடந்திருக்கு, அவ்வளவுதான். இட் வாஸ் அ கிரேட் சீரீஸ். ஒரு ஒரு மேட்சும் தீயா போச்சு. 5 நாள் எல்லா மேட்சுமே போச்சு. 25 நாள் டோட்டலா நடந்திருக்கு. ஸோ அதுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து போயிடுவோம். 25 நாள்ல நான் சொல்றேன், 25 நாளும் மேட்ச் இந்தியா கையில தான் இருந்தது. எல்லா நாளுமே எல்லா மேட்சும் நான் சொல்றேன் இந்தியா வின் பண்றதா தான் இருந்தது. ஆனா ஆமா. ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்துட்டு நிறையவே கோட்டை விட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ம். மேட்ச்லாம் செம மேட்ச். சரியா, நீ வந்துட்டு கடைசியில அவனுக்கு 374 டார்கெட் தர. பட் ஹூட் ஹவ் இமேஜின் அவன் ஒரே நாள்ல கடைசி டேல அவன் 374 எப்படி சேஸ் பண்ணுவான் அப்படின்னு யாருமே இமேஜின் பண்ணிருக்க மாட்டாங்க. ம். அதுதான் அதோட பியூட்டியே. அவங்க பேஸ்பால் ஆடி அது சக்சஸ்ஃபுல் ஆகி பிட்ச் அவங்களுக்கு ம். பேட்டிங் ட்ராக்கா மாறி அது அவங்களுக்கா அமைஞ்சுது. அந்த இது விக்டரி அவங்களுக்கு. ஆமா. அதுல இருந்து ஆரம்பி நீனே. அந்த பேஸ்பால் வந்து அவங்களுக்கு கையும் கொடுத்துருக்கு இந்த சீரீஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பேஸ்பால்னால அவங்களும் வந்து அஃபெக்டும் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த டைம் கிளிக் ஆகும், இந்த டைம் கிளிக் ஆகும் ஆகாதுன்றது வந்து அஃப்கோர்ஸ் இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுதான். இல்ல அதாவது நீங்க பேஸ்பால்ன்ற அந்த அப்ரோச் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப அந்த மாதிரி சும்மா அடிதடி கிரிக்கெட், அதாவது கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா சுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் குறிப்பா ம். டெஸ்ட் இல்ல, கிரிக்கெட்ல. பிகாஸ் நீங்க கரெக்ட், நீ இருங்க சொல்றது நான் கரெக்ட். முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன், முடிச்சிரு. ஒரே நிமிஷம். யா யா. அதான் இந்த மாதிரி பிளாட்டர் விக்கெட்ஸ்ல நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட அந்த ஸ்ரீலங்கா அடிச்சாங்களே ஒரு 952 அப்படின்னு 2006லயோ 7லயோ, நீங்க அந்த ரெக்கார்டு ம். கூட பிரேக் பண்ணி 1000 கூட அடிக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ட்ரிக்கியர் விக்கெட்ஸ், இந்த பேசி விக்கெட்ஸ், டேர்னிங் விக்கெட்ஸ்ல போனா நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி எவ்வளவு பேர் வந்து நிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கு ஜோ ரூட்டை தவிர வேற யாருக்காது அப்படின்றதுதான் வந்து ம். ஃபர்ஸ்ட் கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்ப கூட அவங்க தடால் அடியாலாம் அடிக்கலாம் போல. நான் என்ன சொல்றேன், ம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஜோ ரூட், அவன் அவன் வந்து சச்சினோட ரெக்கார்டை கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பிரேக் பண்ணிடுவான். அது எனக்கு கண்டிப்பா தோணுது. ஓகேவா? ம். சோ ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜோ ரூட், ஒல்லி போப் இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னொன்னு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே வரலாம். என்னன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு 159 பால்ஸ் 101 ரன்ஸ். அது வந்துட்டு பியூர் சமனாக். அது ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆடி அது வந்துட்டு கரெக்டா அந்த இது இருந்துச்சு அவனோட நாக்கே சொல்ல ம். போனா. அப்புறம் ராகுல் சொல்லவே வேணாம், எவர் கன்சிஸ்டன்ட். லார்ட்ஸ்ல இந்த தடவையும் ஒரு 100 அடிச்சிட்டான், 200 அடிச்சிட்டான் இந்த சீரீஸ்லயும். ஆக்சுவலி அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அன்லக்கியான டிஸ்மிசல்னா அது வந்துட்டு சாய் சுதர்ஷன் தான். அந்த லெக் சைடு போன பாலு டெபியூ அது ஆடி இருக்கவே தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுவும் சரி. ம். அப்புறம் சுப்மான் கில், நான் வந்துட்டு என்னதான் சுப்மான் கில்ல வந்துட்டு நிறைய ரைட் ஆஃப் பண்ணாலும் பிளாட் ட்ராக் புள்ளி அப்படிலாம் இது பண்ணாலும் சுப்மான் கில் ஹேஸ் இஸ் ஓன் கிளாஸ். அதுதான் சொல்லியே ஆகணும். அவன் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ப்ரூவ் பண்ணான், நான் யாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், நான் யாரு, நான் ஏன் என்ன கேப்டனா என்ன அறிவிச்சிருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த நாக்கு. என்ன ம். அதுதான் மாதிரியான அது அவரோட ஆளுங்களோட வாயடைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு உண்மையா சில சொல்லணும், அந்த பிளேயர்ஸ் ஒன் ஃபார்ட்டி மூணு செவன் பேர் ரன்ஸ் மாறி இருந்தா 3 பேருமே தானே சொல்லிட்டு இருந்தோம். ஒன் ஆமாமா. ஃபார்ட்டி செவன் இல்ல ரன்ஸ் புரியுது. அதான் ஷோட் ஹிஸ் ஓன் ரெசிலியன்ஸ். அந்த நாக்குல வந்துட்டு ஒரு உன்னால சில குறையே சொல்ல முடியாது. பீட்டனே பெருசா ஆகல, எல்லாமே மிடிலிங் த பேட்.
செமையா ஆடினான் ம் அந்த இதுல, அந்த நாக்கு. அதுலயே அவனோட ஸ்டேட்மெண்ட் இந்த சீரீஸ்ல ஐ அம் ஹியர் டு ரூல்ன்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ம் அதான் ஒரு சில பிளேயர்ஸுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்சின்ற அந்த மகுனம் சூட்டினதுக்கு அப்புறம் வந்து தனி வேற லெவல்ல விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியா இருக்கட்டும், அந்த 2014 பிஜிடில வந்து அதுக்கு முன்னாடி 2014 அந்த இங்கிலாந்து சீரிஸ் ரொம்ப போரா போச்சு. அதுக்கப்புறம் பிஜிடில வந்து பாத்தீங்கன்னா ம் 4 செஞ்சுரி தெரிக்க விட்டாரு. அண்ட் இப்போ சுப்மன் கில்லுக்கும் கிட்டத்தட்ட அதே கதை தான். இதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ரொம்ப தரமட்டமா போச்சு. ஆனா இப்ப வந்து அந்த கேப்டன்சின்ற அந்த மகுடம் சூட்டினதுக்கு அப்புறம் டிராப்லாம் அழகா பண்ணாங்க. சந்தேஷ் சொன்ன மாதிரி எல்லாரும் அதான கேட்டாங்க, நீங்க சேனா கண்ட்ரீஸ்ல அதுதான் இவன் ரெக்கார்ட்ஸே பண்ணதே இல்ல, இவனை தூக்கிட்டு போய் கேப்டன் 40 ரன் ஆக்குறீங்க, நம்மளும் தாண்டது அதான் கிடையாது. கேட்டோம். அந்த 91க்கு அப்புறம் நம்மளும் அதான் 40 ரன் கேட்டோம். தாண்டது கிடையாது. அதான் 11 ஆவரேஜோ சம்திங் இருந்தான். இப்ப வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு, டெஸ்ட் ஆவரேஜே இப்ப 45 கிட்ட வந்துருச்சு. சோ ம் இந்த சீரீஸ்ல ஹி ப்ரூவ்டு. பட் லைக் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இன்னும் அவனோட அந்த டெக்னிக்கல் எபிலிட்டிய சோதிக்கிற மாதிரியான சீரீஸா இது டோட்டலா அமையல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிரீன் பிச்சஸா இருக்கும்போது திருப்பி அவன் ஃபெயில் ஆயிருக்க தான் செய்யறான். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெடிங்லி பிளாட் ட்ராக்கா தான் இருந்தது. நம்ம எல்லாருமே அந்த நாள் ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு இந்த பிச் ஃபார் இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கிரீன் விக்கெட்டா இருந்துச்சு. ஆனா விக்கெட் ரொம்ப பிளாட்டா தான் இருந்தது. நம்ம மேட்ச் பார்க்கும்போது ம் அப்படிதான் தெரிஞ்சு. சோ நான் இன்னும் வந்துட்டு அவன் பிளாட் ட்ராக் புள்ளி இல்லைன்னு அதை டோட்டலா ஐ ஒன்ட் ரூல் அவுட். பிளாட் ட்ராக்ல சூப்பரா ஆடுறான். ஹிஸ் ரெசிலியன் எல்லாமே இருக்கு, அவனோட கிளாஸ் எல்லாமே இருக்கு. பட் இன்னும் அந்த கிரீன் டாப் கிரீன் விக்கெட் விக்கெட்ஸ்ல நீ சொன்னப்போ கிரீன் விக்கெட்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். அன்லஸ் அண்ட் அன்டில் உனக்கு ரொம்ப டெஸ்ட் கிரிக்கெட் நீ ஒரு 7 8 10 வருஷமா விளையாடிட்டு இருக்க, எனக்கு அனுபவம் ஜாஸ்தி அப்படின்றப்ப அந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டீவ் ஸ்மித், ஜோ ரூட், கேன் வில்லியம்சன், ம் விராட் கோலி இவங்கள மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வேணா கிரீன் பிச்சர்ஸ்ல அவங்களுக்கு தெரியும் ஹவு தே நோ டு ஸ்கோர் ரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அந்த 2018 சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன்ல கிராக் விழுந்த பிச்சில் ஒரு 100 அடிச்சார் விராட் கோலி. ம் So ஆமா. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க டெஃபினட்டா யூ வில் கேரி ஆன், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்புறம் இன்னொரு ஆளை நம்ம பத்தி பேசாமலே விடுறோம், ரிஷப் பண்ட். அவங்க சுப்மான் கில் கூட சேர்ந்து ஒரு வண்டர்ஃபுல் பார்ட்னர்ஷிப். அண்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது போனதுக்கு அப்புறம் ம் லைக் அது என்ன, ரிஷப் பண்ட் பத்தி பேச தேவையில்ல. அவன் வந்துட்டு அவன் அவன் ஒரு அவன் ஒரு ஜாலியான கேரக்டர். அவன் எப்படி ரன் அடிப்பான், அது இறங்கி வந்து சுத்துவான். ம் திடீர்னு வந்து இஷ்டத்துக்கு ஷாட் அடிப்பான், ரன்ஸ் அடிப்பான். ஜாலியான கேரக்டர் அவன். கீப்பிங் பின்னாடி விக்கெட்ஸ், பிஹைண்ட் த விக்கெட்ஸும் சரி. எனக்கு வந்துட்டு ரிஷப் பண்டோட ஒரு டிஃபென்ஸ் கம்பேக் வந்துட்டு ஒரு வச்சாலுமே மாதிரி ரொம்ப ரிஷப் பண்டோட டிஃபென்ஸ் வந்து பக்காவான ஒரு டிஃபென்ஸா தான் இருக்கும். அது நிறைய பேர் பேச மாட்டாங்க, அவன் அடிக்கிறதா தான் பேசுறாங்க. ஒன்ஸ் ரிஷப் பண்ட் வந்து அந்த டிஃபென்சிவ் கேம் ஆடினானா அவனால நிக்கவும் முடியும். ம் கரெக்ட். சோ அடிக்கடியா இதுதான் ஆடவும் வந்துட்டு முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். திருப்பி அவங்க ஒண்ணு அடிச்சாங்க, ஒரு 465 ரன்ஸ் செம்மடி அடிச்சு. ஆனா ஒரு ம் அன்லக்கி என்னதுன்னா ஹாரி புரூக் 99ல வேற அவுட் ஆனா. சோ ம் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அப்புறமா இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் வந்த போது நான் என்ன நினைச்சேன், ஓகே இது பரவாயில்ல. ஆனா 371 ரன்ஸ் டார்கெட் வைக்கிறாங்க ஃபைனல் டே அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். பட் ஐ ஸ்டில் தாட் லைக் அவங்க பேஸ்பால் கிரிக்கெட் ஆட போறாங்க, விச் ஹாஸ் நாட் கெட்டன் எனி ஈஸியா, என்ன சொல்றது, டஃபரா ஆகல. பிச்சு ஈஸியரா தான் இருக்கு, பிளாட்டா தான் இருக்கு, அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சா அடிச்சிட்டான். லாஸ்ட் டேல அவங்களால ம் போட்டு அவங்களோட பேஸ்பால் ஆடி அவங்க அடிச்சிட்டாங்க. ஜோ ரூட் வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் ஜோ ரூட் வந்து ரெக்கார்ட்ஸ் சைடு போனோம் அப்படின்னா நாட் ஜஸ்ட் இன் ரன்ஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட் ஃபோர்ஸ் மோஸ்ட் சிக்ஸஸ்ல இருக்காரா தெரியல, பட் மோஸ்ட் ஹாஃப் செஞ்சுரிஸ் செஞ்சுரிஸ் இப்போ அடிச்சுட்டே இருக்காரு, வந்துட்டே இருக்காரு. எல்லாத்துலயும் ஒரு இது சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் வந்து கிளியரா அப்படியே வந்து பீட் பண்ணி மேல போவாரு ஜோ ரூட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் இப்பதான் 34 ஆகுது. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஜோ ரூட் இருக்க ஃபார்முக்கு ஜோ ரூட்லாம் அவர்லாம் எப்படி எந்த மாதிரி பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயருக்கு வந்து அவன் கரியர்ல ஒரு டிப் ஆகும், திரும்ப பீக்ல இருப்பாங்க யங்ஸ்டரா இருந்து மேல வந்து ஒரு பீக் போய் டிப் ஆகி திரும்ப ஒரு பீக் போய் திரும்ப டிப் ஆகி அப்படியே கரியர் முடிஞ்சிடும். ஜோ ரூட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்டா அட்லீஸ்ட் இங்கிலாந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல கன்சிஸ்டன்டா தான் ஆடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜோ ரூட். சோ இது வந்து ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் வந்து ஓகே என்னடா சச்சின் ரெக்கார்ட் பிரேக் ஆகுதுன்னு யோசிச்சாலும் ஹி கிளியர்லி டிசர்வ்ஸ் இட் தான் நான் சொல்லுவேன். எல்லாமே கிளியரா அப்கோர்ஸ் இருக்கு ஸ்டாட்ஸ் எடுத்து ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா. ரெக்கார்ட்ஸ் நீட் டு பி broken at ஒன் டைம். அது நிச்சயமா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராவது ஒரு இது பண்ணதான் போறாங்க, அது டெஃபினட்டா. பட் ம் அப்படி பார்த்தா விராட் கோலியோட அந்த சச்சினோட அந்த 49 ஓடி செஞ்சுரிஸ் விராட் கோலி 51 இப்ப வந்து நெருங்கி ஆமா நிக்கிறாருல.
அதுதான் அதுதான். அது முந்திட்டு போய் நிக்கிறாரு. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியாவோட பவுலிங்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பும்ரா பும்ரா 24.4, சிராஜ் வந்து 27, பிரசித் கிருஷ்ணா 20. ஸோ ஃபாஸ்ட் எனக்கு பவுலர்ஸ் 3 இங்கதான் பேருமே ஒரு கம்பைன். பெரிய இது என்னதுன்னா, ஷர்துல் தாக்கூருக்கு ஓவரே தரல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ம். அவன் தான் த ஒன்லி பவுலர் ஹூ ஹாஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 30க்கு கீழே ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கான். அவன் தான். பும்ராவை தவிர்த்து சொல்றேன். பும்ராவை தவிர்த்து 30க்கு கீழே ஆவரேஜ் வச்சிருக்கான் ஷர்துல் தாக்கூர். நான் என்ன சொல்றேன், அவனை இங்க அதான் நம்பி அதான் சொல்றேன். ஓவரே அவங்க தரல. டோட்டலா வெறும் 4 பவுலர் வச்சுட்டு தான் அவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. வெறும் 6. அதாவது அவருக்கு வந்து என்னன்னா அடி வாங்க கொஞ்சம் போட்டு ஷர்துல் தாக்கூரை போட்டு அடிச்சிட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கதிகலக்கம் வந்துருச்சு அவருக்கு, சுப்மன் கிலுக்கு. என்ன பண்றது எது பண்றது தெரியாம அப்படியே சைடா ஒதுக்கி வச்சிட்டாரு. சோ அதுலயே எனக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பவுலிங் ரொட்டேஷன் அண்ட் ஃபீல்ட் செட்டப் ஓகே. டீம் காம்பினேஷன் அது சூஸ் பண்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு இருந்துனே இருந்தது. ஏன் இந்த மேட்ச் ஷர்துல் தாக்கூர் ஆடுறாங்க, ஏன் இந்த மேட்ச் கருண் நாயர் சாய் சுதர்ஷன் 2 பேரையும் ஆடுறாங்க, ஏன் இந்த மேட்ச் கருண் நாயர் நம்பர் 3 ஆடுறாங்க, இந்த மாதிரி எனக்குள்ள நிறைய இது போயினே தான் இருந்தது. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தியே ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்கோம்னு அதுவும் நினைக்கிறேன். வாங்க இல்லாம செகண்ட் மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். இல்ல இல்ல அதுதான். அதுவும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 மட்டும் தான் கொஞ்சம் ரன்ஸ், டாப் 5ல டாப் 4 மட்டும் தான் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணாங்க. மிடில் ம். ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொட்டிக்கிட்டாங்க. ரன்ஸ் சுத்தமா ம். எதுவும் ஸ்கோரே பண்ணல இந்த ஃபர்ஸ்ட் அது மேட்ச்ல. இந்தியா சோ கிட்ட அது இப்போ இருக்க, நேத்து இருக்க பிரச்சனை இன்னைக்கு இருக்க பிரச்சனை இல்ல, காலங்காலமா இருக்க பிரச்சனை அதுதான். கபில் தேவ்க்கு அப்புறமே எனக்கு கபில் தேவ் அடிப்பாரு. அந்த அவருமே என்ன கேட்டா ஒரு லோவர் மிடில் ஆர்டர் தான் கன்சிடர் பண்ண முடியும். கபில் தேவ் நீங்க ஃபுல்லா டெய்லண்ட்னு சொல்லிட முடியாது. அவர் இருந்த டைம்ல ஐ மீன் அதுதான் லோவர் மிடில் ஆர்டர், இல்லைன்னா அதுக்கும் இல்ல கொஞ்சம் கீழே அதான் அப்படி சொல்றேன். வச்சுக்கலாம். நீங்க இல்ல இப்ப அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திரும்பவும் செகண்ட் இன்னிங்ஸ், இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நான் ஜஸ்ட் ஒரு இது எக்ஸாம்பிள் ஜஸ்ட் சொல்லிடுறேன் பிரீஃபா. ஃபர்ஸ்ட் ம். இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால் 101, இவன் ராகுல் 142, சாய் சுதர்ஷன் ரன் எதுவும் இல்ல, சுப்மன் கில் ம். 147, பண்ட் 134. அதுக்கப்புறம் கருண் நாயர் 0, இவன் ஜடேஜா 11, ஷார்துல் தாக்கூர் 8, அப்படியே சொல்லிட்டு பின்கோடு மாதிரி அப்படியே சரிஞ்சிருக்காங்க. So அதாவது ம். பாத்தீங்கன்னா 430 ஃபார் 4ல இருந்து 471க்கு ஆல் அவுட் ஆனாங்க. So ம். அது ஒரு காஸ்ட்லி. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மறுபடியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் 333 ஃபார் 5ல இருந்து 364க்கு ஆல் அவுட். ஸோ அதான் 373ன்றது பேசிக்கலி என்னதான் இருந்தாலும் ஒரு டிஃபைன்ஸ் பெரிய பேசிக்கலி எஃபெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. இல்ல அதான் 5 த்ரீ விக்கெட்ஸ் த்ரீ போயிடுச்சுன்னா செவன்டி மொத்தமா. அதுதான் புரியுது புரியுது. அதாவது 371ன்றது வந்து ஒரு பெரிய இமாலய இலக்கு தான், இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு அவங்க அதாவது இந்த மாதிரி ஒரு பிளாட் பிச்சுக்கு அவங்களோட பேஸ்பால் அப்ரோச்சுக்கு ஒரு 120 130 ரன் ஷார்ட்னு வச்சுக்கலாமா, இல்ல 150 ரன் கூட ஷார்ட்னு ஷார்ட்டரா அடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது. நான் அவ்வளோலாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லியிருப்பேன், டயர் தெம் அவுட் அவ்வளவுதான் சொல்லியிருப்பேன். இன்னும் உன்னால எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆஸ்திரேலியான்னு ஒரு டீம் எடுத்துட்டேன்னா, அவனுக்கு கேரி அவுட் ஆனா ஸ்டார்க் வந்து ஒரு 50 பால் ஆடுவான், கமின்ஸ் வந்து ஒரு 70 பால் ஆடுவான். ஸ்டார்க் வந்து சாலிடா 70 பால் ஆடக்கூடிய பிளேயர் ஸ்டார்க். ஹி கேன் பட் ஆஹ் கன்சிஸ்டன்டா 70 பால்ஸ் ஆடுவான். ம். லியான் ஒரு 50 பால் ஆடுவான். போலண்டால முடியும் ஹேசல்வுட்டும் அவ்வளோ ஒரு அந்த 30 அளவுக்கு. 35 பால் ஆடுவாரு. ஹேசல்வுட், போலண்ட் அவங்களால கூட பேட்டிங் ஆட முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு டீமை நம்ம வந்துட்டு இது பண்ணல. ஒன்லி ஃபுல் பேட்டர்ஸ் ஆர் ஃபுல் பவுலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த தடவை நம்ம அதுதான் இல்ல பட் ஆனா நான் லார்ட்ஸ் டெஸ்ட் இப்ப வரும்போது பேசலாம். லார்ட்ஸ் டெஸ்ட் வரும்போது புரியுது பேசலாம். புரியுது. என்னன்னா, அப்போ வந்து ம். பும்ரா ஒரு 50 பால் ஆடினா, சிராஜ் அவனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணான். அந்த டெஸ்ட் வரும்போது பேசலாம். இப்ப நம்ம செகண்ட் டெஸ்ட் போலாம். ம். கரெக்ட். செகண்ட் டெஸ்ட் போகும். ம். செகண்ட் டெஸ்ட் வந்து எட்ஜ்பாஸ்டனு. இந்தியா வந்து ஒரு மாபெரும் வெற்றி. இது வந்துட்டு லைக் 336 ரன்ஸ் வித்தியாசத்துல இங்கிலாந்து போய் இங்கிலாந்துல பீட் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நம்ம வந்துட்டு அடிக்கல அங்க நட்டதே கிடையாது அந்த கிரவுண்ட்ல. ஆமா, அந்த இடத்துல வின் ம். பண்ணதே கிடையாது. சோ அந்த ரெக்கார்ட்லாம் பீட் பண்ணது வந்துட்டு இட்ஸ் லைக் சம்திங் எல்ஸ். இந்த மேட்ச்லயும் ம். ஜெய்ஸ்வால் ஒரு 87. சரியா, சுப்மான் கில் ஹஸ் கேரிட் அவுட் திஸ் மேட்ச். என்னன்னா 269 ரன்ஸ். ஓ ஓ என்னன்னா அது ஒரு ஒரு தடங்களே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு ஃப்ளூவண்டான பேட்டிங். ஓகே, சோ ம். குறையே சொல்லிடவே முடியாது. கூடவே ரவீந்திர ஜடேஜா ஒரு 89. லைக் அந்த அவன் மட்டும் இல்ல ம். அப்படின்னா அந்த 269 ரன்ஸ் வந்துட்டு அடிச்சது வெயினா போயிருக்கும் அப்படிங்கறதா என்னோட கதை. ம். 587 ரன்ஸ் மொத்தமா அடிச்சாங்க. பட் இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் மேலிட். அகைன் கருண் நாயர் நம்பர் 3 இறக்குனது வந்துட்டு, கருண் நாயர் வந்துட்டு என்னன்னா அவனோட இருக்க ஒரு டெக்னிக்கல் ஃபிளா வந்து இருந்த மாதிரி ஒரு
யூடியூப் வீடியோல வந்து டீகோட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். ம். என்ன பிரச்சனைனா அவன் அந்த டெக்னிக்கல் ஃபிளாவை அவனால திருத்திக்க முடியும். பட் சாய் சுதர்ஷன்ட்டி டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு, அவன்கிட்டயும் இருக்கு. பட் சாய் சுதர்ஷனுக்கு வயசு கம்மி. சோ ஹி கேன் இப்ப அவன் ம். திருத்திக்கிட்டாலும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அவனால திருப்பி அவ்வளோ இது பண்ண முடியும். கருண் நாயருக்கு வந்து 33 வயசு ஆகுது. அவன் அப்புறம் தேர்ட் திருத்திக்கிட்டாலும் சான்ஸ் அவனுக்கு கொடுங்கன்னு ட்விட்டர்ல போட முடியாது. அதாவது நீங்க ஆல்ரெடி சாய் ஏஜ் ஆயிடுச்சு. சுதர்ஷன் எடுத்துட்டு வந்தீங்க, அதை நான் கிளியர் பண்றேன். சாய் சுதர்ஷன் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதாவது இந்த பிளிக்கு, கவர் டிரைவ், ம். கட்டு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பால் ஐபிஎல்லையும் பாத்திருக்கோம், நம்ம டொமஸ்டிக் ரியல்லையும் பாத்திருக்கோம். சும்மா கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ஆடுவாரு. ஆமா. இப்போ நீங்க ரெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா சடனா வந்து அந்த மாதிரி ஷாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் ரெட் பால்ல. சோ அது வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து இப்போ நான் கேர்ஃபுல்லா தான். மறுபடியும் வைக்கிற எக்ஸாம்பிள் வந்து அதுதான், அந்த சச்சின் டெண்டுல்கர் நாத் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து கவர் டிரைவே விளையாடாம அது ஆமா கோலிக்கு ஆமா, கம்பேரிசன் 240 போட்டாங்க நிறைய. கொண்டாரு. சோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணி ஆடணும் போது நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல இட்ஸ் அந்த பால்ஸ் எப்படி இன்ஃபைனைட் பால்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஷாட்ஸ் உங்ககிட்ட இன்ஃபைனைட் ஷாட்ஸ் கண்டிப்பா நீங்க இருக்கணும். வெறும் இந்த சைடுக்கு அதுதான் மட்டும் ஆடுற புரியுது ஒன் புரியுது. டைமென்ஷனல் பிளேயரா போகவே முடியாது நீங்க. இப்ப அதாவது நீங்க ரெட் பால் வந்து இப்ப நீங்க ஒயிட் பால்ல ஒரு சில பால் ஃபுல்லரா வந்துச்சுன்னா நீங்க அசால்ட்டா ஒரு கவர் டிரைவ் போவீங்க. 2வது ஓவர் 3வது ஓவர் கவர் டிரைவ், இல்ல ம். கால்ல வந்துச்சுன்னா பிளிக் இதுக்கு போவீங்க. பட் ம். ரெட் பால்ல வந்து அப்படி கிடையாது. நீங்க ஃபுல்லரா அவுட் சைடு தான் ஆஃப் ஸ்டம்ப் வருதுன்னா நீங்க, அதாவது 2 ஸ்லிப்பு 3 ஸ்லிப்பு வச்சிருப்பான். நீங்க கவர் டிரைவ் ம். ஆடலான்ற அந்த ஒரு கான்பிடென்ட், அந்த ஒரு மனசுல ஒரு கான்பிடென்ட் இருக்கும். எப்படியாச்சும் கவர் டிரைவ் ஆடிலாம் 4 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மூவ்மெண்ட் அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் அதிகமா இருந்து எட்ஜ் வாங்கி ஸ்லிப்ல கேட்ச் போயிடும். அதுதான் இந்த ரெட் ம். பால்ல. ரெட் பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும் சாய் சுதர்ஷன். பட் ஹோப்ஃபுல்லி அதை வந்து கரெக்ட் பண்ணிப்பாரு. அது வந்து இன்னும் ம். அவருக்கு ஏஜ் இருக்கு. ஸ்டில் லாட் மோர் டு கோ ஃபார் இட். யா, அப்புறம் இந்த மேட்ச்ல இந்த இன்னிங்ஸ்ல மட்டும் ஷோயப் பஷீர் 45 ஓவர் போட்டிருக்கான். ஷோயப் பஷீர் அவங்க அந்த ஸ்டேபிள் ஸ்பின்னரா யூஸ் பண்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், அவன் போடுற லைன் அண்ட் லென்ஸா இருக்கட்டும், ம். அவனை கரெக்டா யூஸ் பண்றாங்க. வேற பென் ஸ்டோக்ஸோட கைண்ட் ஆஃப் ஹி கேப்டன்சில மைட் பி இங்கிலாந்து நேத்தன் லியான் கிரேம் அப்படி வேணா ஸ்வான் சொல்லலாம். ஏன்னா கிரேம் ஸ்வான் ஆஸ்திரேலியா கிரேம் அந்த ஒரே ஸ்வான் ஒரு ஸ்பின்னர் வச்சு போற மாதிரி. ம். அந்த கிரேம் ஸ்வானுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்பின்னர் வந்து ஸ்டேபிள் ஸ்பின்னர் கிடைக்கவே இல்லை. ஜாக் லீக்ஸ் ட்ரை பண்ணாங்க. இப்ப அதுதான். இந்த பென் டாசன் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கிரேம் ஸ்வான் போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு லீத்தல் பவுலர் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எவ்வளவு முக்கியமா மோயின் அலி, ஆண்டர்சன் அண்ட் ரஷீத் பிராட் கான்லாம் பத்தி வச்சிருந்தாங்க. ஆஹ் பட் எவ்வளவு ஒரு ஆடில் ரஷீத் ஸ்டேபிளா ஆடில் இருந்தாங்கன்னு ரஷீத் சொல்ல முடியாது. ஐ மீன் ஆதில் சரி, ரஷீத். ஆடில் ஆடில் ரஷீத் ரஷீத். ஆ. என்னன்னா மொயின் அலி எல்லாம் வந்து ஆல்ரவுண்டரா தான் யூஸ் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், ஆ. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டர்சன் அண்ட் பிராட பத்தி அவங்க இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிரேம் ஸ்வான் பத்தியும் பேசுவாங்க. ஏன்னா கிரேம் ஸ்வான் ஆமா. வந்துட்டு அவ்வளவு லீத்தலான பவுலர். பெருசா திரும்பலாம் ஆனா ஒரே லைன்ல இருந்து அடிச்சுனே இருப்பாரு அவரு. அந்த ஆ. பேட்ஸ்மேனை ஒரே லைன் லென்த்ல டயர் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி அஜயிலாவும் இருப்பாரு. இப்ப இந்த ஓவர் த விக்கெட் வந்து எனக்கு விக்கெட் விடலையா, நான் அந்த அரௌண்ட் த விக்கெட் போறேன், அந்த சைட்ல இருந்து ட்ரை பண்றேன், நிறைய அப்படி ட்ரை பண்ணினே இருப்பாரு விக்கெட் எடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி. அந்த கிரேம் ஸ்வானோட அந்த ம். கரியரே ரொம்ப அன்னோட்டிஸ்டா போச்சு. ஆனா ஷோயப் பஷீர் ஆமா. வந்துட்டு எனக்கு ஷோ சம் ரிசம்பிளன்ஸ் வித் கிரேம் ஸ்வான். சோ கிரேம் அவன் ஸ்வான். இது வந்துட்டு ஒரு நல்ல அப்படியே, பாயிண்ட். ஏன்னா ஆமா. நல்ல ஹைட்டும் இருக்கு, எக்ஸாக்ட்லி. அவனால பவுன்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், நிறைய பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அவனால. அவன் பால் ம். வெளில வந்தா அவன் கண்டிஷன்ஸ் வந்தா அங்கேயே திரும்புது. சோ லைக் என்ன சொல்றேன்னா, ஷோயப் பஷீருக்கு இன்ஜுரி ஆனா கண்டிப்பா அவன் 5 மேட்ச் ஆடி இருப்பான். சோ ஹிஸ் ஃபியூச்சர் இன் இங்கிலீஷ் டீம் இஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரிட்டர்ன் அப்படிதான் நான் சொல்லுவேன். ம். சோ நம்ம வந்துட்டு இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலாம். அதுல ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேம்ஸ் ஸ்மித் 2 பேரும் அடிச்சிருக்காங்க. ஹாரி ப்ரூக் 158, ஜேமி ஸ்மித் 184 நாட் அவுட். ஜேமி ஸ்மித் வந்துட்டு என்னதான் ஒரு யங் ப்ராடிஜியா இருந்தாலும் லைக் ஹி ப்ரூவ்டு அகைன். லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னன்னா பும்ரா வந்துட்டு ஓவர் டிபெண்டன்சி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இந்த மேட்ச் பும்ராவே இல்ல. ஆனா என்னன்னா ஆகாஷ் தீப் இந்த மேட்ச் சூப்பரா போட்டான். வந்தான் புதுசா ம். புதுசா ரஸ்டியாலாம் இல்ல, எதுவுமே இல்ல. கரெக்டா லைன் அண்ட் லென்ஸ் அடிச்சான். அவனோட இந்த பிளாட் இந்த இந்த விக்கெட்டுக்கு அவனோட பவுலிங் வந்துட்டு கரெக்டா அமைஞ்சது. he could இல்ல, actually see some. ஆகாஷ் தீப்போட பொட்டன்ஷியல் அதுதான். நம்ம அங்கேயே பார்த்தோம். பிஜிடில பார்த்ததுக்கு அப்புறமே ஓகேடா, சேனா கண்ட்ரீஸ்ல அட்லீஸ்ட் we got another bowler other than பும்ரா அண்ட் சிராஜ் மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஆகாஷ் தீப் வந்து எப்போ உள்ள வந்தாலும் போட்டுருவான். மேபி நீ சொன்ன மாதிரி அதாவது ஒரு மேட்ச் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சு வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடணும் போது அந்த ரஸ்கியா இருக்கிறது, ஒரு மாதிரி லைட்டா இன்கன்சிஸ்டன்ட் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. டைரக்டா எங்க பிஜிடில எங்க விட்டானோ அங்கேயே அப்படியே புடிச்ச மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சிராஜ் ம். சிராஜ் பத்தி பேச ஆனா பும்ரா இல்லைன்னா சிராஜ் ரொம்ப பண்றான் அப்படி மாதிரி கலாய்க்கிறாங்க. என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா,
சிராஜ் வந்துட்டு ஒரு மெயின் பவுலரா நீ யூஸ் பண்ணனா ஹி கேன் கிவ் யூ தட் அட்டாக்கிங் எவ்ரிதிங். அவனால செகண்ட் ஃபீல்டில் ப்ளே பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன், சிராஜுக்கு ஒன் சேஞ்ச் கொடுன்னு நான் சொல்றேன். நியூ பால்ல நீ வந்து பும்ரா ஆகாஷ்தீப் பும்ரா பிரசித் கிருஷ்ணா வச்சுட்டு சிராஜுக்கு வந்துட்டு ஒன் சேஞ்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சிராஜையே நீ வந்துட்டு இது கொடு அப்படின்னு நான் சொல்றேன். நியூ பாலே கொடுத்துரு அவனுக்கு ம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சிராஜும் பும்ராவுமே ஓபன் பண்ண, ஏன்னா அவனுக்கு அந்த நியூ பால்ல போடுற எபிலிட்டி நல்லாவே இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. அதனாலதான் எனக்கு ம் ஏதோ வந்துட்டு சிராஜ் வந்துட்டு பும்ரா இருக்கும் போது ம் பெருசா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ம் சோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல திருப்பி சிராஜ் வந்துட்டு ஒரு சிக்ஸ் பாரு. ம் அப்புறம் செகண்ட் இல்ல இன்னிங்ஸ் சிராஜ் வரலாம். அண்ட் செகண்ட் பும்ரா பத்தி இருக்கு, நம்ம லாஸ்டா அதான் பேசுவோம். நம்ம ஆகாஷ் ஃபர்ஸ்ட் இது மேட்சஸ் வந்து ரிவ்யூ முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா பேசுவோம். ம் யா செகண்ட் கண்டிப்பா இன்னிங்ஸ் கண்டிப்பா. செகண்ட் ஓகே. இன்னிங்ஸ் ஆபியஸ்லி கில் வந்து ஒரு அண்ட் 200, மறுபடியும் இன்னொரு ஒரு செகண்ட் 160. இன்னிங்ஸ்ல யார் சுப்மன் கில். சுபான் கில் ஒரு 160. அப்புறம் இந்த இதுல இப்பதான் ஒரு அதான் ஸ்டார்ட் ஒண்ணு எனக்கு பார்த்தேன். விராட் ஜடேஜா கோலி. வந்துட்டு இது வரைக்கும் ஜடேஜா வந்துட்டு இந்த சீரீஸ்லயே மொத்தமா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்கான், அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சீரீஸ்லயே செகண்ட் ம் இன்னிங்ஸ்ல ஜடேஜா அவுட்டே ஆனது இல்ல ஆமா அப்படின்ற ஆமா. மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த தடவை நாம வந்துட்டு டேய் 600 ரன் போயிடுச்சுடா, டிக்ளேர் பண்றான்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆனா அவங்க நாங்க ரிஸ்கே எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 600 சச்சம் ரன் டார்கெட் வச்சு 608 ரன்ஸ் டார்கெட் 608. வச்சு 608 ரன்ஸ் டார்கெட் வச்சு அப்புறம் கடைசியில டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ம் வந்துட்டு எனக்கு ஏதோ ஜஸ்ட் அது ஃபார்மாலிட்டி மாதிரி தான் தெரிஞ்சது. ஒன்னே இவங்க ஒரு அன்பிலீவபிள் நாக் ஆடி இந்த மேட்ச் டிரா பண்ண, ஏன்னா அவங்களுக்கு வின் பண்ண சான்ஸே கிடையாது. 600 ரன் அடிக்கணும், எங்கேயோ ம் இருக்கு, அதை அடிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. 6 ரன் பேர் ஓவர் அடிச்சுனே இருக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கன்ஃபார்மா முடியாது. இன்னும் ஒண்ணு இவங்க ம் அன்பிலீவபிளா ஆடி டிரா பண்ணும். இல்ல அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏதாவது பண்ணி இந்த மேட்ச வந்துட்டு எப்படியா டிரா பண்ணும். அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் ஒண்ணுதான், இல்லைன்னா இந்தியன் பவுலர்ஸ் எப்படியும் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இந்த மேட்சோட கடைசி டே ம் இப்போ நான் லலித் வீட்ல தான் இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா நம்ம ஞாபகம் தான் இருக்கு ஞாபகம் உட்காந்து இருக்கு. பார்த்திருந்தோம். வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா போட்டிருந்தான். அப்ப கூட நம்ம ஆமா. பார்த்தோம், ஒரு விக்கெட் வேற எடுத்தான். அப்ப வந்துட்டு லைக் ம் நான் ஜேமி ஸ்மித் அவுட் ஆனப்பதான் அவன் வீட்ல இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சிரா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமா, கிளம்புனேன். நான் ஜேமி வந்து அப்ப ஸ்மித் காலையில மட்டும்தான். அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்க போயிட்டு வரும்போது அப்போ அங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆகாஷ் தீப்லாம் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மழை இருந்ததுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், வந்து செகண்ட் டெஸ்டோட 5th டேல மழை இருந்தது ஸ்டார்டிங்ல. அது அகைன் ஆமா. இங்கிலாந்துக்கு வந்து கொஞ்சம் இன்னும் லேட்டா கொஞ்சம் தான் பாசிபிலிட்டிஸ் ஆரம்பிச்சாங்க கம்மி கரெக்ட். பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாஸ்பால்ல அதுதான் அவங்க ரெக்கார்டே, அதுதானே. ரெண்டே ரெண்டு டிரா தான் பண்ணிருக்காங்க இப்ப இந்த மெக்கலம் ஹெட் கோச் அண்ட் இது பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி ஏரால, பாஸ்பால் ஏரால ரெண்டே ரெண்டு டிரா தான் பண்ணிருக்காங்க. ஸோ அது எனிவேஸ் டிரா இல்லைன்னா இந்தியாவோட வின், மோஸ்ட்லி இந்தியாவோட வின்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆகாஷ் தீப் ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிட்டான், ரிதம் ஃபுல்லா இந்தியா கையில தான் இருந்துச்சு. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து டோட்டலா ஐ திங்க் இந்தியன் பவுலர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்புறம் அதான் சந்தேஷ் சொன்ன மாதிரி சிக்ஸ் பார் ஜமீர் ஸ்மித் சிக்ஸ் விக்கெட் பார் டைம்ல வேற எடுத்தான். கிளம்பினார். ஆமா. அதுக்கப்புறம் வின் தான். ம் ஓகே, இதுதான் வந்து செகண்ட் டெஸ்ட், ஒரு அன்பிலியபிளான வின்னு. சுப்மன் கில் வந்துட்டு ஆ திருப்பி நான் சொல்றேன், இந்த 2 மேட்ச் முடியும் போதும் சரி ஓகேப்பா ரைட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு, இங்க வந்துட்டு சுப்மன் கில்லோட எரா இனிமே இங்கதான் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம வாயெல்லாம் அடைச்சு நம்ம வந்து மூடிட்டு உட்காரணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் லார்ட்ஸ் டெஸ்ட் வந்தது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய பெரிய இது என்னன்னா, விக்கெட்ல ஸ்லோப் இருக்கு. விக்கெட் பிளாட்டரான மத்த 2 மேட்ச் மாதிரி இது பிளாட்டரான விக்கெட் இல்ல. இங்க சுப்மன் கில் அடிக்கல. இப்போ என்னால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. இப்போ உண்மையிலேயே இவன் அடிச்சதெல்லாம் உண்மைதான், அடிச்சதெல்லாம் உண்மைதான், நான் இதெல்லாம் சொல்ல. உண்மையிலேயே ஏன் இவனால இங்க இந்த இடத்துல ரன் ஸ்கோர் பண்ண முடியல? மேபி ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா, இதுவா அதுவா, என்ன நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சு, ஃபர்ஸ்ட் 4 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சிருக்கான் அப்படின்னா ஏன் என்னாச்சு? இவன் வேற எங்கடாமா. ம் ஓகே, நம்ம பேசுவோம். ஜாயின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நாலு ம் இன்னிங்ஸ்ல 3 செஞ்சுரி, அதுலயும் ஒரு 2 பெரிய செஞ்சுரி அடிச்ச ஆளு ம் இப்போ என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்வியா அமைஞ்சதுல. எனக்கு வந்துட்டு ம் அதுதான் ஒரு மிகப்பெரிய இதுவா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம வந்துட்டு 387 ரன்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம், இல்லன்னா சொல்ல. ம் அவங்களும் 387 அடிச்சாங்க, நம்மளும் 387 அடிச்சோம். ஆனா எனக்கு இப்ப விக்கெட்ல ஸ்லோப் இருக்கும் போது ஏன் என்னாச்சு அப்படிங்கறது வந்துட்டு ஏன் யாராலையும் ம் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதான். ஆனா இங்கேயும் சரி லார்ட்ஸ்ல KL ராகுல் திருப்பி ஒரு 100.
இதெல்லாம் ஒரு ம். ஒரு அவனோட டெக்னிக்கல் எபிலிட்டி வந்துட்டு என்ன வியக்க வைக்குது. ஹி இஸ் that much into டெக்னிக் அண்ட் he is playing that good அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஆமா லைக் சம்திங் எல்ஸ். கேஎல் ராகுல் வந்துட்டு சம்திங் எல்ஸ். ஆமா இங்க ஒரு சைடு கில்லு வந்து இப்பவுமே அதான் இப்ப அகைன் லாஸ்ட்ல அடிக்கலன்னும் போதும் ஒரு சைடு பேட்டிங் ட்ராக்ல தான் அடிக்கிறான்னு இருந்துச்சுன்னா, அப்படியே இன்னொரு சைடு வந்து கேஎல் ராகுல் பேட்டிங் ட்ராக்ல அடிக்கலனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி உங்களோட டெக்னிக்கை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா கேஎல் ராகுல் ப்ரூவ் பண்ணிருக்கான். ஒரு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணிருக்கான், இல்லனே சொல்ல. ஆமா சோ அதுதான் ஆமா கேஎல் ராகுலோட டேலண்ட் அண்ட் கேஎல் ராகுலோட எக்ஸலன்ஸ் வந்து அதுதான் ப்ரூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்ப அவன் ஹெடிங்லியும் ஒரு 100 அடிச்சானே. ஹெடிங்லியும் ஒரு 100, ஆமா. லார்ட்ஸ்லயும் ஒரு 100 ம். அப்படின்ற போது ஜடேஜா திருப்பியும் வந்துட்டு அவங்க ஜடேஜா ம். அண்ட் பண்ட்டுக்கு நடுவுல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அவன் ஒரு 75, இவன் ஒரு 72. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு எனக்கு அதுதான் அந்த அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்துட்டு இந்தியாவோட அந்த ஒரு 250க்கும் 387க்குமான டிஃபரன்ஸா இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். பண்ட் அண்ட் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் தான். ம். ம். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அவனை நம்புறாங்க. அவன் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆல்ரவுண்டர். இந்தியா வந்துட்டு ஏன் அதுதான் என்னோட டீம் செலெக்ஷன்ல எனக்கு இருந்த பெரிய டவுட்னா, உன்னோட இது வந்து ஸ்பின்னர்ஸ். உன்னோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவோட ம். பொட்டன்ஷியலுக்கு அவன் தான் உள்ள உட்கார்ற பிளேயரே கிடையாது. அவன் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் குல்தீப் யாதவ் மாதிரியான ஒரு பிளேயர் ஆடணும். சரி, ஓகே, நீ அவனை ஆடல. ம். என்னன்னா ஒரு ஹாஃப் பேக்டு ஆல்ரவுண்டர்ஸ்க்கா நான் வந்துட்டு குரலாம் ஒன்னும் சொல்லல, பெருசா ப்ரூவ் பண்ணப்படாத அப்படி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஏன் எப்பவுமே கன்சிஸ்டன்டா போயிட்டே இருக்காங்க அப்படிங்கறதா எனக்கு ஒரு ம். பெரிய கேள்வியா இருக்கு. நல்லா இல்ல ப்ரூவ் இல்ல பட் பண்ணிருக்கிற இப்ப ஓகே வாஷிங்டன். ஓகே இல்ல அதான் நான் சொல்றேன். ப்ரூவ் ப்ரூவ் இல்ல பட் ஆஸ்திரேலியால ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி அங்க மெல்பர்ன்ல ஒரு கஷ்டமான கிரீன் விக்கெட்ல ஸ்கோர் பண்ணாரு. அதான் சொல்றேன். ஏன்னா ஒரே ஒரு நம்மளே ஒரே நிறைய ஒரு செஞ்சுரி. பேசியிருக்கோம்ல. ஆனா அதுக்கு அடுத்தது நான் சொல்றேன், அவனோட பட் இல்ல அந்த பட் பேட்சே லீன் கன்சிஸ்டன்டா பேட்சா இருந்திருக்காரு இருந்திருக்கு அந்த அதுக்கப்புறம். சீரீஸ்ல. அது ஓகே, இல்ல நான் சொல்றேன் புரியுது அதுக்கப்புறம். பட் இல்ல புரியுது. ஆனா ஐபிஎல் கொஞ்சம் ஆர்டினரி சீசன். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ஐபிஎல் சாம்பியன்ஸ் மட்டும் இல்ல, ட்ராஃபியும் அதுக்கு செலக்ட் பண்ணல. பிஜி அதுலயே பிஜிடில இருந்தே அவனோட பேட்ச் வந்துட்டு லீன் பேட்சா தான் அமைஞ்சிருக்கு. சோ எனக்கு ஏன் அந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு திருப்பி திருப்பி இந்தியா வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லார்ட்ஸ் இல்ல டெஸ்ட் உண்மையாலே அப்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அதுதான் அதுக்கான ரீசன் வந்து எனக்கும் தெரியல. ஏன்னா அதான் ப்ரிஃபரன்ஸா மேபி ஏதாவது பாக்குறாங்களா பிலீவ் பண்றாங்களா அது எனக்கு தெரியல. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் குல்தீப் யாதவ் வந்து குல்தீப் யாதவ் மேல வச்சு இது வரைக்கும் அவர் கரியர்ல வச்ச ஒரே கிரிட்டிசிசம் வந்து இந்த 2019 டைம்ல ஒரு வாட்டி அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிடும். அதுவும் என்னன்னா விக்கெட் எடுக்க முடியாம இல்ல, ரன் இஷ்டத்துக்கு போயிடும். பிளஸ் அப்புறம் ஓகே இந்த இது ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஃபைனல் மேட்ச்ல கிளச் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. அதையும் T20 வேர்ல்ட் கப்ல ப்ரூவ் பண்ணிட்டான் குல்தீப் யாதவ். சோ நீங்க டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரன் கொடுக்கறதுலாம் பிரச்சனை இல்லை. எந்த கண்டிஷன்ஸ் ஈஸியா இருந்ததுன்னா இங்கிலாந்து பேஸ் பால் தான் ஆட போறாங்க தெரிஞ்சு போச்சு. குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. டெஃபினட்டா. ஈஸியா விக்கெட் டேக்கிங், ஜென்யூன் விக்கெட் டேக்கர். அப்போ வந்து நீங்க ஏன் குல்தீப் யாதவ் வந்து நம்ப மாட்டீங்க அப்படின்றது அகைன் இங்க ஓகே. நீங்க இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் சேனா கண்ட்ரீஸ்னா வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் போகணும், 4 ஃபாஸ்ட் ஆ, பவுலர் தான் போகணும் அப்படின்றதுலாம் ரூல் கிடையாது. நான் எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு. இல்ல அதான் நான் குல்தீப் யாதவுக்கு வரேன். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க ஏன் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமா அவங்க பிளேயிங் லெவன்ல கொண்டு வரணும்னு பாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ம். ஹார்திக் பாண்டியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் எப்படியாச்சும் உள்ள கொஞ்சம் அந்த இனிஷியல் 2018-19 அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அவர் விளையாடினாரு. அவருக்கு ம். திடீர்னு அந்த பேக் ஸ்பாம் அந்த 2018 ஏசியா கப்ல வந்ததுனால அவங்க வந்து ஆ. சொல்லிட்டாங்க அவரால் லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் கண்டினியூ பண்ண முடியும். பட் லாங்கர் ஃபார்மேட்ஸ் இந்த ரெட் பால் ம். ஃபார்மேட் அவரால ஃபுல்லா அந்த ஒரு லாங் ஸ்பெல்ஸ் ஒரு 15-20 ஓவர் அந்த மாதிரிலாம் போட முடியாது. திருப்பியும் அவருக்கு அந்த இன்ஜுரி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப அதே தான் பும்ராவுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற. ஸ்பெஷலா ம். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங் அண்ட் பேட் அண்ட் பால் ரெண்டுமே ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஒரு பிளேயர் ஒருத்தர் இல்லையா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மேபி நிதிஷ்குமார் ரெட்டி அந்த மாதிரி பாக்குறாங்களா, சரி இவர் ஹர்திக் பாண்டியாக்கு பதிலா இவரை வந்து நம்ம எப்படியாச்சும் கண்டினியூட்டி பண்ணி ஆட வைக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குல்தீப் யாதவ் அகைன் நீங்க சொன்னீங்க, டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு இதுல குல்தீப் யாதவ் விளையாடி இருக்கணும்னு தான் தோணுது. ஏதாவது ஒரு ஒரு 2 டெஸ்ட் மேட்ச்ல டெஃபினட்டா. இல்ல அதுவும் ம். அதுவும் இல்லாம நீங்க 2 ஸ்பின்னரோட போறது தப்பே கிடையாது. இப்போ 2 ஸ்பின்னரோட போனாங்க. ம். வாஷிங்டன் அதுதான். சுந்தர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர் கிடையாது. ரன் கண்டெயின் பண்ற ஸ்பின்னர்ஸ். ம். ஒரு ஒரு எண்ட்ல இருந்து ஒரு ரன் கண்டெயின் பண்ற ஸ்பின்னரும் இன்னொரு எண்ட்ல இருந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரும் போட்டா டெஃபினட்டா அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதுதான் ஈவன் பிளஸ் ஜடேஜா வந்து ரன் கண்ட்ரோல் பண்ணுவாரு, குல்தீப் யாதவ் விக்கெட் எடுப்பாரு தானே சொல்ல வரீங்க? டெஃபினட்டா இது அதுதான் அதுதான் என்னோட பாயிண்ட். அதுதான் டெஃபினட்டா. ஓகே. ஓகே. அதே இப்போ மாதிரி இங்கிலாந்தோட இன்னொரு லைக் ரேடார்ல சொல்லு வராத சொல்லு. பிளேயர் ஹர்ஷ்தீப் சிங். ஆனா ஓகே, ஹர்ஷ்தீப் சிங்குக்கு இப்ப எங்க இடம் இருக்குமா தெரியல.
நம்ம எனக்கு என்னன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரை சாம்பியன்ஸ் டிராஃபில பண்ணிருக்கலாம். குடுக்கலையே இடம். அவருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் ஸ்குவாட்ல இருக்கும்போதே அவரை விளையாட வைக்கலையே. இல்ல ஹர்ஷித் ராணா லிமிடெட் பெட்டர் ஓவர்ஸ் ப்ரோ. ஓகே, நீங்க ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட் பண்ணிடலாம். டெஸ்ட் மேட்ச்ல நீங்க நீங்க வந்து இவங்க, ஆனா இப்ப நம்ம அந்த மாதிரி எபிலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம போல, அது எனக்கு புரியுது அஃப்கோர்ஸ். பட் ஒரு மேட்ச் கொடுத்திருந்தா ஹர்ஷ்தீப் சிங்கால இவ்வளவு பெரிய ஒரு சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு சீரீஸ்க்குமே பேக்கப் எடுத்துட்டு போகலாம். டக்குன்னு ஏதாவது பிளேயருக்கு இப்ப இன்ஜுரி அப்படின்னும் போது நீங்க ஹர்ஷ்தீப் சிங்கை ஈஸியா உள்ள கொண்டு வந்துடலாம். சோ அதனால இப்ப இப்ப இது வந்து ஹர்ஷ்தீப் சிங்குக்குமே வந்து திரும்ப இப்போ அடுத்த சீரிஸ் எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. இப்ப ஏதாவது இப்ப இந்த மாதிரி பெரிய சீரிஸ் வந்தா 25 மந்த்ஸ் ஸ்குவாடோட போலாம். இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 2 மேட்ச் தான் இருக்கு அந்த சீரிஸ்ல மொத்தமே. சோ டோட்டலாவே ஒரு 18 பிளேயர் 20 பிளேயர் வச்சு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ அதுதான். இல்ல சரி, இதுக்கப்புறம் அவே அதுதான் சீரிஸ் நான் கூட இதுக்கப்புறம் அவே அப்புறம் சீரிஸ் ஆஹ் அதான் இதுக்கப்புறம் அவே சீரிஸ் நியூசிலாண்டோட ஒரு சீரிஸ் இருக்கு. ஐ திங்க் 2026 ஃபெப்லயோ மார்ச்லயோ எப்பயோ, சாரி ஜான்லயோ ஃபெப்லயோ எப்பயோ இருக்கு. ஆமா ஆமா. நான் என்ன அதான் இந்த சொல்றேன்னா டிசம்பர் அப்புறம் ஜான் அந்த டைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ம் இங்கிலீஷோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 192 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சூப்பர் பவுலிங். எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா சூப்பரா ஆடிட்டாங்க, எல்லாமே ஓகே. ஓகே, நான் இப்ப இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் வரேன். நான் வந்துட்டு அப்படியே வரிசையா படிக்கிறேன், நீனே என்னன்னு சொல்லு. 5 for 1 ஜெய்ஸ்வால் அவுட்டு. அப்புறமா ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப், 36 ரன் பார்ட்னர்ஷிப் போயிருக்கு. 41க்கு 2 கருண் நாயர். அப்புறமா இந்த தடவையும் ப்ரூவ் பண்ணல, கருண் நாயர் திருப்பியும் அவுட்டு. சுப்மன் கில் ம் 53 for 3, 58 for 4 ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனா வந்து அவுட்டு. அடுத்தது 71 for 5 ரிஷப் பண்ட் அவுட்டு. 81 for ம் 6 KL ராகுல் அவுட்டு. 82 for 7 வாஷிங்டன் சுந்தர் அவுட். 112 for 8. உன்னோட 2 ஆல்ரவுண்டர்ஸும் உன்னை வந்துட்டு இது பண்ணல. வாஷிங்டன் சுந்தர் அந்த மேட்ச் அவனால அடிக்கல. அஹ் நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்துட்டு உனக்கு இது பண்ணல. அப்புறம் ஒரு 50 பால் பும்ரா ஆடினான். நடுவுல ரன் ஸ்கோர் பண்ணதெல்லாம் ஜடேஜா. பும்ரா வந்துட்டு மொத்தமா அடிச்ச 5 ரன் 54 பால் ஆடி இருக்கான். ஓகே சூப்பர். 147 for 9. இப்போ வந்துட்டு உனக்கு திருப்பி அடிக்க வேண்டியது 45 ரன் அடிக்கணும். 45 ரன் ஒரு பார்ட்னர்ஷிப். சிராஜ் அவனால எவ்வளவு முடியுமோ கொடுத்தான். எனக்கு என்னன்னா டாப் ஆர்டர் இந்த தடவை ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். அதுதான் அந்த இடத்துல பும்ரா அது வரைக்குமே நல்லா அடித்தான். பும்ரா கிட்ட நம்ம ரன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜடேஜா ஒரு பக்கம் ரன் ஓடிடுவான், பும்ரா வெறும் டிஃபெண்ட் பண்ணா போதும். தேவையே இல்லாம எதுக்கு அந்த ஷாட் போனான்றது இப்போ வரைக்குமே எனக்கு கேள்வியா இருக்கு. இப்போ இந்த சீரீஸ்ல நிறைய விஷயத்துக்கு வந்து நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு பால் மட்டும் தேவையில்லாம தூக்கி அடிச்சான் இதே அப்படின்னு எனக்கு இப்போ மாதிரிதான். வரைக்கும் புரியல. இல்ல இதே அதாவது மாதிரிதான். ஹியூமன்ஸ் கேன் மேக் மிஸ்டேக், அவ்வளவுதான். புரியுது. இதே என்னால அதுக்கு மாதிரிதான் மேல அதான் இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹெட்டிங்ல கூட கடைசி செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் ஆடும்போது கடைசி விக்கெட்டுக்கு சிராஜும் சாரி பிரசித் கிருஷ்ணாவும் இவன் ஜடேஜாவும் நின்றுட்டு இருப்பாங்க. ஓகே, ம், ஜடேஜா ஒரு ரெண்டுல இருந்து சமயம் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு ஓவருக்கு ஒரு ம், பவுண்டரி ஒரு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அடிச்சிட்டு இருப்பாரு. ம், ஆனா ஒரு ஹாரி ப்ரூக் ஸ்லிப் நின்றுட்டு இருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து ஸ்லெட்ஜ் பண்ணாரு இந்த மாதிரி, உன்னால சிக்ஸ் அடிக்க முடியுமா, சிக்ஸ் அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. அவரும் சரி டேய் நான் நிரூபிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு ஆஹ் பாவம் அவுட் ஆயிட்டாரு. ஆமா, அது வேற. கரெக்டா? இதெல்லாம் வேற நடந்தது. எனக்கு ஆனா இல்ல ஜடேஜா சூப்பரா இது ஆடினான். அதுதான் அப்கோர்ஸ் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்லெட்ஜிங் ஓகே, நீங்க எண்ட் ஆஃப் த டே நீங்க வின் பண்ண உங்களோட ரோல் என்னன்றதுதான் பார்க்கணும். இப்போ இந்த ரோல் கிளாரிட்டின்ற விஷயம் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3-4 ஸ்லெட்ஜிங் இயர்ஸா பத்தி நம்ம எல்லாராலையும் அடுத்த மேட்ச் பேசப்படுற ஒரு வரும்போது விஷயம். பேசலாம். ஸ்லெட்ஜிங் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பத்தி நம்ம அடுத்த மேட்ச் வரும்போது பேசலாம். அதுல நிறைய இன்னும் கண்டென்ட் இருக்கு. ஆ, என்னன்னா ஆமா அதான். ஓகே. இந்த லார்ட்ஸ் மேட்ச் இதோட முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கு இந்த மீட்டிங் முடிய. என்னன்னா லார்ட்ஸ் மேட்ச்ல வாஸ் லைக் டூ டிஸ்ஹார்டன்ட். ஏன்னா அந்த விக்கெட் அவுட் ஆன விதமும் சரி, ஷோயப் பஷீர் வந்துட்டு எங்க இருந்தோ அந்த அவன் கை உடஞ்சிருச்சுன்னாங்க, அவனால பவுலிங் போட முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமா சீரீஸ்ல இருந்தே ரூல்ட் அவுட் ஆயிட்டான். என்னன்னா எனக்கு ரொம்ப டிஸ்ஹார்டன்ட் ஆயிடுச்சு. ச்சே என்னடா இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜடேஜா சூப்பரா கிரிக்கெட் ஆனான். அவன் ஓவரோட 4 பால் ஆட்டு கடைசி 2 பால் சிராஜ் கொடுப்பான், டிஃபென்ஸ் வைக்கிறான் சிராஜ். சூப்பரா போயிட்டு இருந்தது. அது கடைசியில அதுவும் டிஃபென்ஸ் தான் வைக்க ட்ரை பண்ணா. அது என்னவோ தெரியல. சே அது இஃப் இட்ஸ் நாட் மென்ட் ஆமா, டு பி, அதுவும் இஃப் நம்ம இட்ஸ் 2 நாட் பேர் மென்ட். பேசி தானே இருந்தோம். அன்னைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். வந்துட்டு கிளம்பணும். ஆமா ஆமா, லாஸ்ட்ல நான் தான் சொன்னேன், இந்த ஒரு மேட்ச்னால ஜடேஜா ஒன்னும் அப்படியே பென் ஸ்டோக்ஸ் ஜடேஜான்றது என்னைக்குமே எனக்கு ஜடேஜா இஸ் a கிளியர் பெட்டர் ஆல்ரவுண்டர் than பென் ஸ்டோக்ஸ். இந்தியன் அப்படி நான் அப்படின்றதுனால இல்ல, ஒத்துக்க மாட்டேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் பிளேயர் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்றதுனால இல்ல. இல்ல 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 நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பென் ஸ்டோக்ஸ் தான் நான் சொல்லுவேன். பட் லைக் யா ஓகே, ம், வி கேன் அக்ரி டு டிஸ்அக்ரி. அதுதான் அதான். சோ டெஃபினட்டா இதுதான் இந்த லாஸ்ட் மேட்ச். ஜடேஜாவோட அதான் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது ஜடேஜாவோட ஆ, ரெண்டு அந்த 2019 வேர்ல்டு கப் மான்செஸ்டர்ல நியூசிலாண்டோட ஒரு 70 அடிப்பாரு, அதுவும் வெயின்ல போயிடுச்சு. இப்ப ம், இந்த இது லாஸ்ட்ல அடிச்ச இந்த 61மே வெயின்ல போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆமா. மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா
அவ்வளவு போராடியவரால ஜெயிச்சு கொடுக்க முடியல அப்படின்றது வந்து ஒரு லைட்டா மன வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா அவர் வந்து டெஃபினட்டா தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு அதாவது வேர்ல்டு ஆமா நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டுறதுக்கான ஒரு தருணமா இருந்தது இது. ஆமா. ஓகே, அவ்வளவுதான் ஓகே. இந்த லார்ட்ஸ் பத்தின டெஸ்ட். சோ இப்ப நம்ம ஃபோர்த் மேட்ச்ல இருந்து போயிடுவோம். யா ஸ்டார்ட் ஃபோர்த் பண்ணுங்க. மேட்ச் தான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த மேட்ச் தான் அன்ஷுல் கம்போஜோட டெபியூ வேற நடந்தது. பும்ரா வந்துட்டு இந்த மேட்ச் ஆட வைப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தேர்ட் அண்ட் ஃபோர்த் கண்டினியூஸா கொஞ்சம் நிறைய எக்ஸ்டெண்டட் பிரேக் இருந்ததுனால இந்த மேட்ச் பும்ரா ஆட வச்சாங்க. என்னன்னா நம்மளுக்கு அந்த பிரசித் கிருஷ்ணாவா, ஆகாஷ் தீப் வேற இந்த மேட்ச் இன்ஜூர்டு. ஹர்ஷதீப் இருப்பான்னு பார்த்தா ஹர்ஷதீப்பும் இன்ஜுரி ஆயிட்டான். நிதிஷ்குமார் ரெட்டி ம். மொத்த சீரீஸ்ல இருந்து ரோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த தடவை இன்ஜுரிஸ் ப்ரோன் ஆனதுனால நான் கூட நினைச்சேன் ஹர்ஷித் ராணாவை கொண்டு வர பெஸ்ட் சான்ஸ் இதுதான், கம்பீரா தான் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம அன்ஷுல் கம்போஜ் ஆடினாங்க. அன்ஷுல் கம்போஜ் வந்துட்டு டெபியூ இந்த மேட்ச். ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்ன இருந்ததுன்னா, இல்ல அன்ஷுல் ஹர்ஷித் கம்போஜோட ராணாவ போர்டிங் ஸ்பீட்ஸ். ஹர்ஷித் ராணாவ 2வது மேட்சுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு அங்க இல்ல ஸ்குவாடோட. அப்படியா? ஆமா எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. வலைபேச்சு ஆமா மாதிரி ஆமா ஆமா இருந்துச்சு. ஆமா. அப்படியா? ஹர்ஷித் ராணா ஒரு 2வது மேட்சுக்கு அப்படிதான் அப்புறம் நடந்தது. வந்துட்டாரு ஹர்ஷித் இந்தியா. ராணா ஒரு அது என்னன்னு தெரியல, ரொம்ப ஓவரா கம்பீர கிரிட்டிசிசம் பண்ணி டிஎம்ஸ் எல்லாம் போய் கழுவி ஊத்திட்டானுங்களா என்னன்னு தெரியல நம்மளுங்க. போயிட்டு ரொம்ப திடீர்னு ஏன்னா சம்மந்தமே இல்லாம ஏன் செகண்ட் மேட்ச்ல தூக்குனாங்கன்னு எனக்கும் தெரியல. மேபி இதுக்கப்புறம் உனக்கு அதான் சான்ஸ் இல்லப்பா, நிறைய பேர் இருக்காங்க, ஹர்ஷ்தீப் சிங் இருக்காங்க. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் செகண்ட் மேட்ச் அப்போ இன்ஜுரி ஆகல, ஃபோர்த் மேட்ச் டைம்ல தான் ஓகே. ஆனாரு. அதுதான். சோ அப்போ நிறைய பேர் ஆமா. இருக்காங்க. உன்னை எதுக்கு தேவையில்லாம ஸ்குவாட்ல சுமக்கணும், நீ இந்தியாவே கிளம்பிருன்ட்டு அப்புறம் லாஸ்ட்ல அன்ஷுல் கம்போஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மேட்ச் திருப்பி அன்ஷுல் கருண் கம்போஸ் நாயர் டிராப் pretty பண்ணிட்டாங்க. decent. எனக்கு இது வந்துட்டு எனக்கு என்னன்னா இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் குடுக்குறேன்னா எக்ஸ்டெண்ட் ரன் கொடுத்துரு, இந்த சீரிஸ் ஃபுல்லா கொடுத்துரு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆமா சாய் சுதர்ஷனை திருப்பி கொண்டு வந்தாங்க. பட் இப்ரூவ் 61 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. திருப்பி அந்த ஹுக் ஷாட் அடிச்சு தேவை புல் ஷாட் அங்க அடிச்சு ஃபைன் லெக் டீப் ஃபைன் லெக்ல போய் ஃபைன் அவுட் லெக்ல ஆகுது. அவுட். அது அதுவும் வந்துட்டு லைக் எனக்கு அது கொஞ்சம் டிஸ்ஹார்டன் டிஸ்மிஸ், அந்த ஷாட் தேவையில்லாம இருந்தது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வரைக்கும் 150 பால் 61 ஃபுல் செட் ஆயிடுச்சு. உன்னோட இது போறதுக்கு வந்துட்டு கரெக்டா செட்டா இருந்தது. எனக்கு அந்த மேட்ச் வந்துட்டு தேவையில்லாம அது அவுட் ஆனதோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 358 டீசென்ட். அப்புறமா தான் என்ன இது பேட்டிங் ட்ராக்னா என்னன்னு நாங்க காட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கிலாந்து ஆடின மாதிரி இருந்தது. ஜாக் கிராலி ஃபுல் சீரிஸ் ரன்னே வரல, ஒரே ஒரு 50 தான் இதுக்கு முன்னாடி. 84 ரன்ஸ் டப்பு டிப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பென் டக்கெட் ஒரு 94. என்னடா இவங்க 10 ஓவர்லயே எவ்வளவோ இருந்தாங்க. 10 10 ஓவர்ல ஓவர்ல 71. 10 ஓவர்ல 71 ரன். என்னடா இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சா. அப்புறமா அவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 10 ஓவர்ல 70 ரன் கூட அடிக்க மாட்டாங்க. இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு திட்டதான் அதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம 10 ஓவர்ல ஆவரேஜ் அடிக்கிற ஸ்கோர் 45 தான். டெஸ்ட் மேட்ச்லயே பீட் பண்ணிட்டானுங்க. அவங்க ஆவரேஜ் ஸ்கோர் 45 தான். சரி விடுங்க, அது முடிஞ்சு போன கதை. அது அது நம்ம அவங்க டே ஐபிஎல் முடியும் போது ஓகே. 2 ஓபனர்ஸும் அவுட்டு. அப்புறமா அடுத்த நாள் 2 பேர் ஆரம்பிச்சானுங்க, ஒல்லி போப்பு ஜோ ரூட். நாங்க காட்டுற தெளிவா என்ன பண்ணுமோ நாங்க காட்டுறோன்ற மாதிரி. ஒல்லி போப் ஒரு 71, ஜோ ரூட் ஒரு 150. அவன் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் கூட வேற பார்ட்னர்ஷிப் பண்ணான். ஹாரி ப்ரூக் வேற அவுட் ஆயிட்டான். பென் ஸ்டோக்ஸ் நடுவுல ஒரு 70-80 போகும்போது ஏதோ ரிட்டையர்ட் ஹர்ட் ஆயிட்டு திருப்பி உள்ள போயிட்டு அப்புறமா திரும்பி வந்து அடிச்சிருக்கான். ஜேம்ஸ் ஸ்மித் அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு நான் 100 அடிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பென் ஸ்டோக்ஸ் திருப்பி 100 அடிக்க வச்சிருச்சு இந்த மேட்ச். இந்த தடவை வந்துட்டு ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் 100. அந்த 2023 பாகிஸ்தான் சீரிஸ்க்கு அப்புறம். ஸ்கந்தேஷ் ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு. போயிட்டு தான்டா இருக்கு. என்னாச்சு? ஓகே ஓகே. இல்ல திடீர்னு ஒரு டவுட் எனக்கு எப்பவுமே அந்த ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வரும், அதுதான் அது. ஓகே வரல. ஓகே ஓகே பிரச்சனை இல்ல. இதை ஒரு நிமிஷம் ஆ, மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பென் ஸ்டோக்ஸ் இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் செஞ்சுரி அடிக்கிறாரு. அதாவது அந்த 2023 ஸ்டார்டிங்ல பாகிஸ்தானோட அந்த சீரிஸ் ஒண்ணு நடந்தது. அப்ப கடைசியா செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. ஆ. ம். இந்த மேட்ச் ஆனா திருப்பி பும்ரா ஓவர் யூஸ் பண்ணி திருப்பி இன்ஜுரி ஆன மாதிரி ஆகி 33 ஓவர் போட்டு பும்ரா நடுவுல சிராஜ் திருப்பி உள்ள ஒரு 30 நடுவுல கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் எனக்கு பும்ரா ஓவர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வேற ஆச்சு. 600 ரன் அடிச்சிட்டாங்க. அப்புறமா பெரிய கிரிட்டிசிசம் வந்துட்டு அன்ஷுல் கம்போஜோட ஸ்பீடு மேலதான் இருந்தது. அவன் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 140 போட்டு 110 105 எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஜடேஜா அந்த இன்னிங்ஸ்ல ஒரு 4 விக்கெட்டு. அவ்வளவுதான், மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. 2 நாள் மிச்சம், 1.5 நாள் மிச்சம் வச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க இந்த டார்கெட் நீங்க இது லீட் எடுக்கிறது 1.5 நாள் மிச்சம் வச்சு ஆக்சுவலா கொடுத்தாங்க. ஆக்சுவலா
எனக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இன்னிங்ஸ் டிஃபீட் ஆகாம இருந்தாலே அதாவது இன்னிங்ஸ்ல டிஃபரன்ஸ்ல ஜெயிக்காம இருந்தாலே வந்து ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க அது ஆரம்பிச்சிட்டேன். இல்ல, ம். எனக்கு அப்புறமா 1 for 2 போயிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு, அப்படிதான் நடக்க போகுது, நான் ஜீரோ முடிவே ஃபார் டூ பண்ணிட்டேன். ஜீரோ ஜீரோ ஆமா. ஃபார் ஃபார் டூ டூ 0 for 2 போயிருச்சு. 0 for 2. ஐயோ, எப்பா கிறிஸ் ஓக்ஸ் எல்லாம் போட்டு விக்கெட் எடுக்கிறான். என்னடா இது, ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுத்தா கூட கிறிஸ் மனசா ஓக்ஸ் நல்ல இருக்குல்ல, கிறிஸ் பவுலர் தான், ஓக்ஸ் ஏன் போட்டு என்ன பிரச்சனை? ஏன் ஆனா ஆல்ரவுண்டர் ஒரு அதான் தானே இப்போ அவங்க யூஸ் காலத்துல பண்றாங்க. ஆமா ஒரு ஆமா காலத்துல இப்போ அவங்களுக்கும் மெயின் பவுலர் இல்ல, அதனாலதான் ஆஹ் கிறிஸ் ஓக்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல. ஆமா என்னடா கிறிஸ் ஓக்ஸ் எல்லாம் போட்டு விக்கெட் எடுத்தா, ஐயோ இல்ல மொத்தமா அதான் முடிஞ்சு இப்பதான் ட்ரை இழுத்து மூட்டு பண்ணிட்டு போட்டு. இருக்காங்க அவங்களும். இல்ல, அவங்களோட போலிங் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகுது. ஏன்னா இந்த கஸ் அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் பிரைடன் அதான் கார்ஸ். ஏன்னா இப்போ மார்க்வுட் வேற இந்த சீரீஸ்ல இல்ல, இன்ஜுரி ஆயிட்டார்ல. அவன் தான் லீடு பவுலரா, அவங்க அவன் ஓன்லி தான் போப் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆலி ஸ்டோன் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆலி ஆமா, ராபின்சன் ஒருத்தர் இருந்தான். அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இன்னொருத்த ஒரு 2 3 வருஷம் மேத்யூ முன்னாடி ரெகுலர் மேத்யூ ஸ்டார்டர்ஸா பாட்ஸா, இருந்தாங்க. இன்னொருத்த யாரும் மேத்யூ மேண்டி பாட்ஸ், பாட்ஸ்னு ஒருத்தர் இருந்தான். பாட்ஸ். ஆமா, ஆஹ் ஆ அவனும் அவனுக்கும் பெருசா இப்போ ஒரு 2 3 வருஷமா இதுல செட்டப்ல இல்ல. மேபி அவங்க டொமஸ்டிக்ல ஃபார்ம்ல இல்லையான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா நம்மளால நம்ம டொமஸ்டிக் தான் ஃபாலோ பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அவங்க டொமஸ்டிக்ல இருந்து நியூஸ் வெளியில எக்ஸாக்ட்லி. வந்தாதான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ யா. ஓகே ஓகே, நீ கண்டினியூ பண்ணு இங்கதான் ஆக்சுவலி. இங்கதான் எனக்கு வந்துட்டு பெரிய 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 ஒரு இது வந்தது. நாங்க 0 for 2ல இருந்து 425 ரன் அடிச்சு நீனே வந்து என்கிட்ட கெஞ்சற அளவுக்கு நாங்க ஆடுவோம், நீங்க எனக்கு செஞ்சுரி தர மாட்டீங்க. அப்ப மட்டும் அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டே கிடையாது. நாங்க வந்து ஷோயப் பஷீருக்கு பவுன்சர் போட்டா அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் கிடையாது. கால் உடஞ்ச ரிஷப் பண்ணிட்டு நீங்க முன்னாடி வந்து ஆட வைப்பீங்க. நாங்க 1 பேட்டர் ஷார்ட் ஆடி இருக்கோம் இந்த தடவை. அவனுக்கு உடஞ்சிருச்சு, அவனை போய் ஸ்ட்ரெச்சர்ல அந்த வண்டியில எடுத்துட்டு போனாங்க அவனை, ரிஷப் ஆமா பண்ணிட்ட. உட்கார வச்சு சரியா, எடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஆமா. அது வேற பண்ணாங்க. கிரவுண்டுக்குள்ள வண்டி கூட்டு வந்து உட்கார வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு எங்களோட பேட்டரே ஷார்ட். நாங்க லாஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்டோட தான் ஆடி இருக்கோம். சரியா, 10 மென்னோட தான் நாங்க ஆடி இருக்கோம். அப்படிப்பட்ட இத நீங்களே 0 for 2ல இருந்து ஆடி நீ என்கிட்ட வந்து என்கிட்ட கேப்ப, நானே ஹாரி நான் ப்ரூக் அடிச்சுதான் நீ டிக்ளேர் பண்ணிடுறேன். ஹாரி ப்ரூக் அடிச்சுதான் நீ செஞ்சுரி ஸ்கோர் பண்ணமா ம். அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, சுத்தமா இதெல்லாம் என்னடா மடத்தனம். பேச்சு, நீ ரொம்ப நீ ரபிஷ். இது வேற சொன்னான், இஃப் யூ வாண்டட் 100 யூ ஷுட் ஹவ் பேட்டட் லைக் இட் ஏர்லியர். இஃப் யூ வாண்டட் டு டிரானா டேக் ஆர் விக்கெட்ஸ் ஏர்லி. நோ, இதெல்லாம் தானே. அவனுங்க இதுதான். இல்ல ஆ. இல்ல, அதான் அவனுங்க அவ்வளவு நேரம் சோர்வடைய வச்ச காண்டுல அவனுங்க அந்த மாதிரி அப்படி பேசுறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் இவ்வளவு எனக்கு நேரமா? அவனோட ஆதங்கம் மொத்தமா புரியுதுடா, இதெல்லாம் இல்ல எனக்கு இல்ல அவனோட. இதெல்லாம் விட ஒரு பெரிய முட்டு, கவனிக்காத முட்டு வந்து கமெண்டேட்டர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஐ மீன் இதனால இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க இப்படிதான் இருக்கணும்ட்டு இல்ல. அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஞாபகம் உங்களுக்கு 4th இருந்து 5th டெஸ்ட் மேட்ச் வந்து நடுவில் 3 days சம்திங் கேப் இருந்தது. டக்குன்னு ஆமா, வந்துருச்சு அடுத்த டெஸ்ட் மேட்ச். ஸோ வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்டா இன்னும் ஒரு 1 hour கூட இல்ல, ஒரு half an hourல மேட்சே முடிஞ்சிடும். ஒரு 30 minutes எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களால 3 days ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆக போதா? எனக்கு புரியல அது. இல்ல, இல்ல இல்ல, நான் எனக்கு இன்னொன்னு இல்லடா, decision எனக்கு அது கேக்குறாங்க. புரியுது. என்னடா எனக்கு அவங்களோட ஆதங்கம் வந்துட்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உன்னோட ம் பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, எனக்கு புரியுது, பேச சொன்னால போட முடியல. நானா போட வேணாம்னு ம், சொல்றேன், என்ன முன்னாடியே விக்கெட் எடுத்திருக்க வேண்டியதானே. இந்த மாதிரி எல்லாம் ம். பேசிட்டு அப்புறமா வந்துட்டு அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்ல, அது இல்ல, மண்ணாங்கட்டி இல்லன்னா எனக்கு எனக்கு புரியலையே. இது எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது வந்து என்னன்னா, அந்த காலத்துல நாங்க எதிர்கொண்ட பவுலர்ஸ் எல்லாம் வந்து யார், பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேபி மாமா மெக்ராத்தி, தானே? கேபி மாமா தானே, ஒழுங்கா அதான் சொல்லுங்க. பிரெட்லி, கிளென் மேக்ரா, கெவின் முத்தையா பீட்டர்சனா? முரளிதரன், இவங்களெல்லாம் வந்து நாங்க அது வந்து ஏன் பிரச்சனையாடா? வெளில கெவின் போய் பீட்டர்சன், காட்டுறதே. ஏன் பிரச்சனையாடா? மைக்கேல் வானு, அதுதான் இவங்கெல்லாம் இருக்கு. அது ஏன் பிரச்சனையா? கெவின் பீட்டர்சன் நானா ஆச்சும் அந்த பரவாயில்ல, பவுலர்ஸ் எல்லாம் போக மைக்கேல் வான் சொன்னேன்? ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். ஐயோ அவன் ஏன் சாட்டியெல்லாம் பிரச்சனையாடா அது? தாங்க முடியாது. நானா அந்த இருங்க, பவுலர்ஸ் நான் எல்லாம் போக சொல்லிடுறேன் சொன்னேன்? நான் கிளென் சொல்லிடுறேன் மேக்ரா. ஆஹ் இதை நான் முடிச்சிடுறேன். சொல்லு சொல்லு. அதாவது அந்த காலத்துல நாங்க எதிர்கொண்ட பவுலர்ஸ் எல்லாம் வந்து நாங்க 2 ஓவர் தாண்டது பெரிய விஷயம். ஆனா இப்ப இருக்கிற ஒரு பவுலர்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப சுலபமா நீங்க 2 நாள் என்ன 20 நாள் கூட நின்னு ஆடலாம் அப்படி இப்படின்ட்டு உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு ட்வீட். ஏன், அதாவது நான் இதை பேசிக்கலி ஒண்ணு சொல்லிருக்கேன். பேசிக்கலி நான் இந்தியால இந்த அவன் பாயிண்ட் பக்கத்திலே ஒத்துக்கிறேன். இல்ல வந்துடுறேன். ஒரே நிமிஷம், சாரி. இல்ல இல்ல. இந்தியால இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இங்கிலாந்துல நம்மளா இவங்க பேட்டிங் கண்டிஷன் விக்கெட் கேட்டோம். 5 டெஸ்ட் மேட்ச்ல 3ல இருந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு டெஸ்ட் மேட்ச் கூட ஆல்மோஸ்ட் பேட்டிங் பிச் ஆயிடுச்சு. உங்களுக்கே அங்க அதுதான், ஆமா. பவுலிங் பிச்ல ஐ மீன் கிரீன் பிச்ல இல்ல, விளையாடுறதுக்கு அதாவது நீங்க போறதுக்கு இப்படி பவுலர்ஸ் நீங்க பேட்டிங் பிச் கொடுக்குறீங்க. நீங்க நீங்க இப்படி பேட்டிங் பிச் பேசுனீங்க. கொடுத்தா நாங்க ஓகே. அப்படிதான் ஆடுவோம். ம். இல்ல இல்ல, புரியுது. அதாவது நீங்க இந்த மாதிரி வந்து அடுத்த தலைமுறை பவுலர்ஸ் வந்து அதாவது நம்ம அடுத்த இதுக்கு வந்து நம்ம இன்னும் மூவ் பண்ணலாம்னு ஆக போகுது. ஏன்னா பவுலர்ஸ்க்கு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். அதாவது நான் பவுலர்ஸ் என்ன ரொம்ப சொல்றேன், உதாசீனப்படுற மாதிரி ஒரு நான் இது. ஆமா. கேபியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்றேனே வச்சுக்கோ.
ஓகேவா? நான் கேபியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்றேனே வச்சிருந்தாலும் கேபி யார வந்து தப்பா பேசுறான்? அவனோட நாட்டு பவுலர்ஸ் தான் தப்பா பேசுறான். எண்ட் ஆஃப் த டே இங்கிலீஷ் பவுலர் சரியா இல்ல அப்படின்ற மாதிரிதான் கரெக்ட். பேசுறான். அது என் பிரச்சனையே இல்லடா. ஆமா, அதோட நானாடா மீனிங் கேன் அதுதானே. மேக்கரா ஷோயப் அக்தர்லாம் நானாடா ரிட்டையர் ஆக சொன்னேன். வேணா வந்து இப்ப கூட போட சொல்றா, நான் என்னால என்ன முடியுமோ ஆடுறேன். நானாடா ரிட்டையர் ஆகுது? அது இல்ல என் அவரை பிரச்சனையே வந்து இல்லை. நான் எனக்கு என்ன யார் நானும் சொல்றேன், நானும் அவரை இர்ஃபான் வந்து பத்தானை இறக்குவோம்ல. இர்ஃபான் பத்தான் அவரை இப்ப கூட லெஜண்ட்ஸ் லீக்ல ஸ்விங் ஆயிட்டு இருக்கு. ஆஹ் நேச்சுரலா இல்ல, ஸ்விங் ஆகுது. அவரை வந்து ஆட சொல்லு பேசாம. அது ஸ்டார்க், இவன் கமின்ஸ், ஏசல் அதேதான் இவனுக்கு எக்ஸாக்ட்லி. அவரை வேணா வந்து ஆட சொல்லு. எனக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்னே தெரியல. ஆனா உனா இல்ல தூக்கி இந்த வந்துருவாங்க ஸ்டேட்மெண்ட் வருஷா வருஷம். அர்த்தம். ஏதாவது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இழவெடுத்தே ஆகணும் இவனுங்களுக்கு. ஜாஸ் பட்லர் ரன் அவுட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறமா பேர்ஸ்டோவை நான் பாட்டுக்கு ஜாலியா பீச்ல காத்து வாங்குற மாதிரி கிரீஸ் விட்டு வெளில போவேன், நீ வந்து என்ன ரன் அவுட் பண்ணக்கூடாது. அது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இவனுங்களுக்கு. என்னோட என்னோட பவுலர்ஸுக்கு நீ பவுன்சர் போடக்கூடாது, ஆனா உன்னோட கால் உடஞ்சவன நான் ஃப்ரண்ட்ல வந்து ஆட வைப்பேன். இதெல்லாம் என்னடா அது? நீ எது ஸ்பிரிட் ரூல்ல ஆஃப் அதாவது இருக்கோ வந்து கிரிக்கெட்லாம் அதெல்லாம் ஃபாலோ ஃபாலோ பண்ணி பண்ணிதான் ஆகணும். நான் அதான் இங்க நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து மெயினா அதுவும் இந்த இங்கிலீஷ் மீடியா பிளஸ் நம்ம ஊர்லயே வந்து அதை எடுத்துட்டு வந்து திரும்ப அவங்களே வேணான்ற மாதிரி பண்றாங்கன்னு தோணுது. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் சும்மா நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட ரூல் என்ன இருக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆடணும். நம்ம ஒண்ணு இல்லாததெல்லாம் போய் எடுத்து கண்டுபிடிச்சு நம்ம ஆட போறது இல்ல. எல்லாமே புக்ல இருக்கிறதா, மேன் கட்ல இருந்து எதா இருந்தாலும். இவங்களா எனக்கு என்னமோ சும்மா அதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நம்ம ஊர் மீடியாவே சொல்றேன், சரி அவனுங்க தான் சொல்றாங்க, அவங்க ஊர் அஃபெக்ட் ஆயிருக்கானுங்க, அவங்க பேசுறாங்க ஓகேன்னுலாம். நம்ம ஊர்லயே அதை பத்தி பேசுறானுங்க. இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், எனக்கு அதுதான் ரொம்ப கோவம் வருது. ஏன்னா சும்மா இதுக்கு எடுத்தாலும் நம்ம ஊர்லயே அதை சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஊர்லயே ஆமா ஆமா இதை வந்து ஒரு வாட்டி இதை எடுத்து விடுறது வந்து அஸ்வின் தான். அஸ்வின் சேனல்ல ஏதாவது சொல்லுவாரு, அதை ஒண்ணு எடுத்து கட் பண்ணி எடுத்து போட்டு இவர் சொல்றது கரெக்ட் தான், ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்லாம் ரொம்பலாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா நீங்க எதனா ஆரம்பிச்சீங்க, நீங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அப்புறம் அதை நீங்க வந்து வேணாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு அதாவது புரியல அது. அவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த தலைமுறை பவுலர்ஸ் வந்து யாரும் ஒழுங்கில்ல அப்படின்னு சொன்னா, அதுதான் நான் சொல்றேன். நீங்க பவுலர்ஸுக்கான மரியாதை என்ன இருக்கு அவங்க? ஏன்னா பவுலர்ஸ்ன்றது நீங்க வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு இது கிடையாது. ஏன்னா பவுலர்ஸ் கேன் வின் யூ மேட்சஸ், பேட்ஸ்மேன் சாரி பவுலர்ஸ் கேன் வின் யூ சாம்பியன்ஷிப், பேட்ஸ்மேன் கேன் வின் யூ மேட்சஸ் அப்படின்ற ஒரு கோட்டே இருக்கு. ம். அதுதான் சொல்றேன். ஆமா. ஓகே, இது போதும் இவனுங்களா. இது நடுவில் நிறைய ஸ்லெட்ஜிங் எல்லாமே தான் இவனுங்களுக்கு போச்சு. அதாவது என்னன்னா, இது ஒண்ணு கடைசியா சொல்லிடுறேன். அதாவது இந்தியா நல்லா பண்ணும்போது மட்டும் இவனுங்களுக்கு எங்க இருந்தோ வயித்துல இருந்து இந்த ம். சிவப்பு கலர் ரத்தம் கொதிக்கும். எக்ஸாக்ட்லி அதுக்கப்புறம் அதான். காதுல இது இருந்து புகை ஆஸ்திரேலியன் வரும். மீடியா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் எடுத்துட்டு வந்தது இல்ல. இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் நடந்துருக்கும் போது பிஜிடில நடுவுல இங்க யூரோப்ல இருந்து சத்தம் வருது, இங்கிலாந்துல இருந்து. ஏன்னா அங்க சீரிஸ் அந்த ரெண்டு டீமும் நடக்குது, ஆஸ்திரேலியன் கூட அமைதியா இருக்கான், ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸே கம்முன்னு இருக்கான். நீங்க ஏன்டா இப்ப நடுவுல சம்பந்தமே இல்லாம வந்து திடீர்னு ஸ்பிரிட் நீ ஆஃப் கிரிக்கெட் எங்க பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தமே இல்லாம வந்து நீ அந்த ஏன் மாதிரிதான் சும்மா இருக்கும். நாடி வதைக்கிற சம்மந்தமே இல்லாம. சரி ஓகே. அது கடைசி மேட்ச் போலாம். ஓவல்ல வந்துட்டு மேட்ச் நடந்தது. நம்ம ஓவல்ல நம்மளுக்கே ஒரு லாங் லாஸ்ட் ட்ராமா இருக்கு. நம்ம அங்கதான் WTC ஃபைனல்ஸ் தோத்தோம். இந்த தடவை ஒரு 3 சேஞ்ச் இல்ல இருந்தது. கருண் ஆக்சுவலி நாயர் அதுதான் திருப்பி நம்ம மேட்ச் போறதுக்கு முன்னாடி ஓவல்ல நமக்கு அது இருந்தாலும் பர்மிங்ஹாம்ல இருந்த அளவுக்கு நமக்கு அந்த ப்ரீ மேட்ச் பில்டப் வந்து ஓவல்ல வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம சைட் பாசிட்டிவா தான் இருந்தது. ஏன்னா ஓவல்ல நம்ம நிறைய வாட்டி வின் பண்ணிருக்கோம் இங்கிலாந்துல போயிட்டு. WTC ஃபைனல் தோத்தோம், எஸ், இல்ல அது ஒரு டெஸ்ட்ல ஒரு மேஜர் லாஸ். இல்ல அது நீங்க இல்லாம சொல்றது நிறைய வின் ரெக்கார்டு வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஓவல்ல. இல்ல. ஓவல்ல நீங்க சொல்றது வந்து டெஸ்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் ஐ திங்க் அந்த 2021ல வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் லிமிட்டட் ஒரு ODI ஃபார்மேட்ல ஒரு வாட்டி ஒரு 2-3 வாட்டி ம். வின் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே. ஆனா நான் இந்த ஆக்சுவலா மேட்ச்ல ஒரு ஓவல்ல 3 நிறைய சேஞ்ச் ஐ இருந்து. மீன் நிறைய டிரா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். டிரா நிறைய இருக்கு, வின்ஸும் கொஞ்சம் இருக்கு, லாசஸ் அந்த அளவுக்கு நம்ம பர்மிங்ஹாம் அளவுக்கு இல்ல. பர்மிங்ஹாம் தான் நம்ம போய் அங்க பீட் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல நம்ம வின் பண்ணதே இல்லை கரெக்ட். அப்படின்னு போய் பண்ண ஒரு விஷயம். ஓகே, அதான் இந்த ம். மேட்ச்ல ஒரு 3 சேஞ்ச் இருந்தது. கருண் நாயர் திருப்பி உள்ள, எனக்கு அதான் ஒரு இன்கன்சிஸ்டன்டா சான்ஸ் கொடுத்துட்டு, அப்புறம் ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு இன்ஜூர்ட் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு கீப்பர் வேணும்னு சொல்லிட்டு த்ருவ் ஜுரேல் ஆட்டாங்க. ஜெகதீசன்லாம் திருப்பி பேக்கப்பா கூப்பிட்டு வந்து த்ருவ் ஜுரேல் இல்ல அது ஆடினாங்க. ஆல்மோஸ்ட் அப்புறமா அவன் வரும்போது சும்மா ஸ்குவாடுக்காக தான் எடுத்தாங்கன்னு ஆமா கிளீனா ஆமா. தெரிஞ்சிருச்சு. ம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆகாஷ்தீப் பேக்கப் ஆப்ஷன். ம். அப்புறம் ஆகாஷ்தீப் திருப்பி உள்ளாங்க. லைக் இந்த தடவையும் அதே தான் நடந்தது. நம்ம வந்துட்டு 153 ஃபார் 6ல இருந்து 224 ஆல் அவுட். 70 ரன்ஸுக்கு திருப்பி ஒரு 4 விக்கெட் அந்த மாதிரி விட்டுருக்கோம். 218 ஃபார் 7ல இருந்து 224 ஆல் அவுட். 4 ரன்னுக்கு 3 ம். விக்கெட் விட்டுருக்கோம். சரி, 6 ரன்னுக்கு 3 விக்கெட் விட்டுருக்கோம். அது கருண் நாயர் இதுல இந்த தடவை சுப்மன் எப்படியோ கில்லோட ரன் அவுட்டுமே ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. 21 ரன்ல எனக்கு ரன் அவுட் ஆயிட்டாரு சடனா ஒரு ரன் எடுக்க போய். எனக்கு ம். என்னன்னா கருண் நாயர் எப்படியோ தட்டி தடுமாறி ஒரு 57 ரன் அடிச்சிட்டான். ஓகே, எனக்கு அது அது இந்த தடவை திருப்பி எல்லாம் சான்ஸ் கேட்கற அளவுக்கு எல்லாம் இது கிடையாது. 57 ரன் அடிச்சிட்டா 224.
அப்புறமா அவங்க ஒரு 247 ரன்ஸ் திருப்பி அடிச்சாங்க. ப்ரூக் மட்டும் ஒரே ஒரு 50. அதை தாண்டி பெருசா யாரும் பெருசாலாம் ரன் அடிக்கல. ப்ரூக் மட்டும் ஒரு 50 அடிச்சாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பீக் சினிமா லோடிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டே 1 முடியும் போது ராகுலும் அவுட்டு, சுதர்ஷனும் அவுட்டு, ஆகாஷ் தீப் இறக்கி விட்டாங்க நைட் வாட்ச்மேனா. அடுத்த நாள் வந்து சுத்துறான் தலைவன் 12 4 66 ரன்னு 50 அடிச்சிட்டான் ஆகாஷ் தீப். நம்பர் 3 யாரு அப்படின்னு தேடி நான் 3 ஆகாஷ் தீப் அல்வா இறக்கி கேட்ச் வர விடுங்க. விட்டாங்களே, ஆஹ் 3 அல்வா என்னது கேட்ச் விட்டாங்களே, 3 கேட்ச் 3 விட்டாங்க. கேட்ச் எப்படியோ விட்டாங்களே. ரன் வந்து எப்படியோ ரன் இல்ல வந்துருச்சுல ஒரு இந்த சீரீஸ்ல 66 ரன்னு. இந்தியாவோட பவுலிங் வைஸ் நிறைய அந்த நம்ம கேட்டகரைஸ் பண்ணாலும் பேட்டிங் வைஸ் நான் 3 இன்ஸ்டன்ட் தான் இந்த சீரீஸோட அந்த என்ன சொல்றது சீரீஸோட ஃபேட்டே அதுதான் டிசைட் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். ஒன்னு கில்லோட அந்த 260 பிளஸ் அந்த ஒரு நாக்கு, நீ சொன்ன மாதிரி நம்ம பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு அதுதான் காரணம். அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் இந்த சீரீஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நாக்ஸ். அடுத்தது ஆஹ், திரும்ப இந்த 0 for 2 இருந்ததுக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க கில்லும். அந்த திருமணம் அங்க போய் இந்த டிராவான டெஸ்ட் மேட்ச் சொல்றேன், சுந்தரும் அது ஒண்ணு. சுந்தரும் பிளஸ் இது இவன் அடுத்தது மூணாவது இந்த ஆகாஷ் தீப், ஒரு ஆகாஷ் நைட் தீப் வாட்ச்மேன் வந்து, அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நைட் வாட்ச்மேன் வந்து இப்படி ஒரு நாக் ஆட முடியும், என்னாலையும் அடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணது வந்து பிளஸ் இதையும் நீங்க ஆகாஷ் தீப் ஒரு சொல்லலாம். இன்னொன்னு நீ ஆல்ரவுண்டரா விடுறேன்னு கன்சிடர் நினைக்கிறேன். பண்ணலாமா இன்னொன்னு அப்படின்னு நீ இல்ல யோசிச்சு பிளஸ் விடுறேன்னு இதையும் பார்த்தேன். நீங்க நினைக்கிறேன். சொல்லலாம். அதான் ஒரு நிமிஷம். பிளஸ் இதையும் நீங்க சொல்லலாம். ஏன்னா ஃபைனல் இன்னிங்ஸ்ல வந்து 35 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணது. அதெல்லாம் பவுலிங்ல இருடா சொல்றேன், அதான் பவுலிங்ல இது சொல்றேன். பேட்டிங்ல நான் என்ன மட்டும் சொல்றேன், சொல்றேன். பேட்டிங்லயும் இன்னொன்னு ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணதுக்கு ஒரே காரணம் வாஷிங்டன் சுந்தர் நம்ம கடைசியில நின்னு அடிச்சதுதான். அந்த ஒரு 30 ஆஹ் ரன் தான் பெரிய வித்தியாசமா அமைஞ்சது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அந்த ஆமா கடைசியில போட்டு பவுலர்ஸ பொழக்கல அப்படின்னா 30 ரன் ஷார்ட் ஆயிருப்பான், அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் ஆயிரும். இங்கதான் ஒரு வின் பெரிய பண்ணி டிஃபரன்ஸ் அண்ட் விக்கெட் பீக் சினிமா லோட் ஆச்சு. இங்கதான் 300 for 3 ஹாரி புரூக் இஷ்டத்துக்கு அந்த ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டான். அப்புறம் ஜோ ரூட் ஜாலியா ஒரு 100 திருப்பி இந்த இன்னிங்ஸ்லயும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. பெத்தல் ஜோ பெத்தல் ரூட்டுக்கு தான் வந்ததுல எனக்கு இருந்து தெரிஞ்சு அந்த இல்ல அதான் பிளேயர் ஆஃப் த பெத்தல் சீரிஸ் வந்துட்டு ஒரு கொடுத்துருக்கணும். 30 கம்பீரா பால். நான் ஹாரி ப்ரூக் சூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். பெத்தல் வந்துட்டு ஆமா நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்ததுல இருந்தே வந்துட்டு பெருசா அவனுக்கு பேட்ல படல. அப்படி அந்த மாதிரி போயிட்டு ம் இருந்தது. இறங்கி வந்து ஒன்னு சுத்தலாம் ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டான். ரைட், எனக்கு இங்கதான் ம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. மழை பெஞ்சது, அங்க கவர்ஸ் மூட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் பிளே வந்துட்டு கேன்சல் ஆச்சு. என்னடா இது, ஏன்டா இப்படி ஆயிடுச்சு? ஏன்னா கிறிஸ் ஓக்ஸ் வர பேட்டிங் வருவானா வரமாட்டானா தெரியல. ஆனா ஜாஷ் டங் என்ன சொல்லியிருந்தானா அவன் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு வேலைப்பா யாரும் போய் அப்படின்ற ஸ்விம்மிங்லாம் சொல்லியிருந்தான். பண்ணல. ஆமா. என்னடா புரியல, ரெஃபரன்ஸ் போடுற தேவையில்லாம மாமான்ட்டேன். எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வரும்போது ஜேமி ஸ்மித் ஆட ஆரம்பிச்சான். 2 4 ஆ போனதுக்கு ஆ அப்புறம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோடனே ஒரு 2 4 போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது சிராஜ் அவன் எங்க இருந்து எப்படி அதை நினைச்சு அது இதெல்லாம் பண்ணானோ தெரியல. சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் அந்த இது ஜாஸ்டாங்க விக்கெட் எடுத்ததெல்லாம் மாஸ்டர் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரிஞ்சது. பவுன்சருக்கு ஃபீல்ட் செட்டப் பண்ணி வச்சுட்டு யார்கர் போட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ஓகே ஆ அப்பா செமையா இருக்கே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. நான் வந்து காலேஜ் பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு, இந்த மாதிரி நடக்குது. போடு முன்னாடில இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் கத்துறாங்க, எப்பா எப்பா கத்தாதீங்க, ஏன் கத்துறீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை. அந்த மாதிரி ஒரு செமையா போய் எங்க ஆபீஸ்லயுமே வந்து சிராஜ் வந்து எல்லாரும் இல்ல கையில கட்டிட்டாங்க அந்த எடுத்து எனக்கு ஒரு எப்போ மொமெண்ட் கொடுத்தது. அது அப்புறம். வந்து அந்த 35 4 விக்கெட்ஸ் தான் இருக்கு. நம்ம அதே மாதிரி இன்னொன்று மறக்க கூடாத விஷயம், அந்த ஃபோர்த் டே முடியும் போது நம்ம இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும் போட்டா திரும்ப நியூ பால் கிடைச்சிரும். ஓல்டு பால்லே திடீர்னு மேல ஆஹ் கிளவுட்ஸ் கவர் ஆனே பக்காவா அந்த மூவ்மெண்ட் பேஸ் சீம் எல்லாமே கிடைச்சிச்சு இந்தியன் பவுலர்ஸ்க்கு. கரெக்ட். இன்னும் 4 விக்கெட் தான் திடீர்னு இருக்கு, அந்த நியூ 35 பால் ரன்ஸ் தான் அவங்க மாத்துனா அடிக்கணும். ஸ்டில் நம்ம 35 ரன்ஸ்ன்றது அது வந்து பெரிய இலக்கு மாதிரி. நமக்கு 4 விக்கெட் தான் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி கண்டிஷன் 35 ரன்ஸ்ன்றது அது வந்துருச்சு. பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ். நிச்சயமா பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ். 4 விக்கெட் கையில வேற இருக்கு. இல்ல அதுதான் அது நார்மலா நீங்க இப்ப நார்மலா இதை வந்து வேற ஒரு இப்ப அந்த அந்த கிளவுட்ஸ் மட்டும் அங்க வரல, கண்டிஷன் சேஞ்ச் ஆகலன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ பால் வர வரைக்கும் இவ்வளவு நல்லா போட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. பவுலர்ஸ் நல்லா தான் போட்டாங்க, கண்டிஷன்ஸ் நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அப்படி போட்டதுக்கு நியூ பால் அப்புறம் நியூ நெக்ஸ்ட் பால் வந்து டேயுமே வந்து அந்த நியூ பால் எடுத்திருந்தா நம்ம பவுலர்ஸுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காத. இல்ல அமைஞ்சிருக்காதுன்னு தான் நான் நான் நினைக்கிறேன். சொல்றது ஏன்னா நியூ அதுதான், பால் அது வந்துட்டு திரும்ப 5th டேல நியூ டிராவல் பால் ஆயிடும், வேணாம்னு சொல்லிட்டாங்க. டிராவல் ஆயிடும் நான் ஈஸியா. 4th டே ஏன்னா சொல்லிடுறேன். அடிச்சா சீக்கிரமா போயிடும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்றேன். ஏன்னா பேட்ல ஓகே. பட்டாலே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அவுட் ஃபீல்ட் வர ஃபாஸ்ட் அங்க இங்கிலாந்துல சொல்லவே வேணாம். சோ இந்த இது வந்துட்டு இப்படி இருக்கும். சோ ஓவர் அதனால அதுதான் நியூ நான் பால் வந்து அவங்க நீங்க எடுத்திருக்க 5th டே மாட்டாங்க. சொல்றீங்க, நான் 4th டே முடிச்சிடுறேன். அதுதான் 4th டே டைம்ல நமக்கு முடியும். நியூ பால் எடுக்கிறதுக்கு இன்னும் 3 to 4 ஹவர்ஸ் பெண்டிங் இருக்கு. 5 ஹவர்ஸ் கிட்ட இருந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டே எக்ஸாக்ட்லி. முடிஞ்சிருச்சு.
கண்டிஷன்ஸ் நம்ம ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து இங்க நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு 35 ரன்ஸ் தான்டா என்ன தெரியல, நான் சொன்னேன் இல்ல நம்ம வின்னு தான் இது, 4 விக்கெட் எடுத்துருவோம் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு எய்தர் அதுதான் லாஸ்ட் டே ஒன்னு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பிளே தான் இந்த சீரிஸோட ஓகே. மொத்த நீங்க பெஸ்ட். ஃபோர்த் அந்த டேல நீங்க அந்த ஹாஃப் அன் அவர் பார்க்கலன்னா இந்த சீரிஸ்ல மத்த எந்த மேட்ச் பார்த்திருந்தாலும் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அது வேஸ்ட் இல்ல கரெக்ட். மீன் ஏன்னா சொல்றேன். அந்த ஒரு அரை மணி நேரம் சுவாரஸ்யம் கலப்பின அளவுக்கு வந்து மத்த எதுவும் அந்த வந்து இல்ல. அதுதான் வந்து ஹைப்பை ஏத்திச்சு இந்த சீரிஸ்க்கு. அதான் ஆமா, டெஃபினட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து பட் நியூ அது பால் தான் சந்தேஷ் சொன்ன மாதிரி அந்த ரீசனுக்காக எடுக்காம விட்டுட்டோம். அண்ட் அப்புறம் தென் ஆமா அதுதான் ஆமா கரெக்ட். அந்த ஏன்னா ஒரு அதான் நான் யோசிச்சுட்டு வாரியர், இருந்தேன். நியூ பால் ஆக்சுவலா அந்த நியூ பால் எடுத்தா டார்க் வந்து நம்ம ஹார்ஸ், என்ன அதான் பேர் நியூ வேணா பால் என்ன எடுத்தா பேர் வேணா சொல்லி டிஃபைன் பண்ணலாம். ம், எக்ஸலண்ட். புரியுது புரியுது. டெஃபினட்டா. அது இல்லாம நீங்க So, இதுதான் ஃபோர்த் டேன்னு சொன்னீங்க.